பிரைஸ்லோட். தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக இந்நாள் வரைக்கும் நல்ல எபினேசராய் நம்மை காத்து வந்த, நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மை இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவனை நோக்கி பார்க்கும்படியாய் இந்த ஆராதனையில் அவருடைய பிரசன்னம் நிறைவாய் இருக்கும்படியாய் ஒருமனப்பட்டவர்களாக நாம் செபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நல்ல கால வேளைக்காக உமக்கு நன்றி ராஜா. இன்றைய நாளும் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் இந்த இடத்துல கூடி வரவும், உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை உயர்த்தும்படியாய், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நிறங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நிறங்கள் மத்தியில் உலாவி எங்கள் தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனை முழுவதையும் நீங்கள் முற்றிலுமாய் பொறுப்பெடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னம் நிறைவாயிருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதற்கு தடையாய் காணப்படுகிற எங்களுடைய குற்றங்கள், குறைகள், எங்களுடைய தவறுதல்கள், மீறுதல்கள், பாவங்களை தயவாய் மன்னிக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் ஆண்டவரே அப்பா தவறு செய்யாதபடிக்கு, குற்றங்கள் செய்யாதபடிக்கு எங்களை காத்து நடக்க ஒரு பலத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதிலும் உம்முடைய பிரசன்னம் இருப்பதாக. இந்த ஆராதனையில் ஆண்டவரே தகப்பனே, நீரே இந்த இடத்தையும் எங்களையும் வேலியடித்து பாதுகாக்கும்படியாய், அக்கினி மதிலாய் இருக்கும்படியாய், எந்த ஒரு தடைகளும் வராதபடிக்கு கர்த்தரே காத்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம். இந்த வேளையிலும் வந்து கொண்டிருக்கிறதான அன்பு சகோதர சகோதரிகள் ஏற்ற வேளையில் வந்து சேரவும், நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை உயர்த்தவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் தேவநீர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். பாடல்களை நாங்கள் கருத்தாய் பாடவும், இனிய இசையோடு கூட பாடவும் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம். நீர் எங்களோடு பேசும், வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் கொஞ்சம் பேராக இருந்தாலும் தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கைகளை தட்டி உற்சாகமாக கரை ஏறி உமதண்டை நிற்கும்போது இரட்சகா உதவாமல் பலனற்று வெட்கப்பட்டு போவேனோ என்று ஒரு கேள்வியோடு கூட இதுவரைக்கும் நம் ஆண்டவருக்காக எத்தனை ஆத்துமாக்களை நம் நிமித்தமாக தேவனுக்கு நாம் ஆதாயப்படுத்தி இருக்கின்றோம். இந்த பூமியில் நமக்கு அநேக சொந்தங்கள், பந்தங்கள், நட்புகள் எல்லாமே இருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாம் நம்மளோடு கூட வரப்போகிறது இல்லை. ஆமேன். ஆனால் தேவனுக்காக அழிந்து போகிற ஒரு ஆத்துமாவை நாம் ஆதாயப்படுத்தி கொண்டால் அந்த ஆத்துமா மட்டுமே நம்மோடு கூட தேவ சமூகத்தில் வேற இருக்கிறது. ஆமேன். அந்த ஒரு கேள்வி நமக்குள்ளே காணப்படுகிறதா? இவ்வளோ காலம் வாழ்ந்து விட்டேனே, 50 வருடம், 60 வருடம், 40 வருடம், 30 வருடம் என் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கின்றேனே, நான் எத்தனை ஆத்துமா என் நிமித்தமாக தேவனுக்காக நான் ஆதாயப்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு கேள்வியோடு கூட இந்த பாடலை பாடும்போது நமக்குள்ளே ஒரு உணர்வு உண்டாக வேண்டும். ஆண்டவரே, நான் வெறுங்கையனாக உம்முடைய சமூகத்தில் வந்து நின்றால், நான் வெறுமையாக வந்து நின்றால் நல்லது. நான் கிறிஸ்தவன், ஆலயத்துக்கு செல்லுகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், தேவனுடைய கட்டளைகளை, கற்பனைகளை கைக்கொள்ளுகிறோம், உண்மைதான், நல்லது. ஆனால் ஒரு ஆத்துமாவாவது ஆண்டவருக்காக நான் ஆதாயப்படுத்தி இருக்கிறேனா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆமேன். அந்த உணர்வோடு கூட கைகளை தட்டி தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக, ஆண்டவரே மிஞ்சி இருக்கிற நாளிலேயாவது நான் இதை பிரயோசனப்படுத்தி கொள்ள வேண்டுமே.
நான் பிரயோஜனப்படுத்தி கொள்ள எனக்கு நீங்கள் பலன் தாருங்க என்ற ஒரு ஜெபத்தோடு கூட இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை நாமே நம்ம ஒரு கேள்வி கேட்போம். இதுவரைக்கும் என் ஆண்டவருக்காக நான் இதை சம்பாதித்தேன். நமக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்கிற தேவன், ஆமென். ஆனால் அவருக்காக நாம் எதை சம்பாதித்தோம் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள காணப்படுகிறதா? நம் வெறுங்கையனாக அவர் சமூகத்தில் போகாதபடிக்கு நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக என்ற ரட்சிப்பு கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படியாக பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரான் என்று நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை செய்யும்படியாக என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை நாம் ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். இப்பொழுது 2வது பாடலாக அசாத்தியங்களை சாத்தியமாக மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட. ஆமேன். மனுஷரால் கூடாததே தேவனால் கூடும். ஹல்லேலூயா. எல்லாரும் கூட அசாத்தியங்கள் சாத்தியமே என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி இந்த விசுவாசத்தோடு கூட தேவனால் செய்யக்கூடாத ஐசியமான காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே சாத்தியமில்லாத அசாத்திய காரியங்களை என் ஆண்டவர்
அவருடைய இரக்கத்தினாலும் தயவினாலும் அவருடைய வல்லமையினாலும் என் வாழ்க்கையின் காரியங்களை அவர் சாத்தியமாக்குவார் என்ற விசுவாசத்தோடு கூட அல்லேலூயா உற்சாகமாய் கரந்தட்டி பாடுவோம். நம்ம எவ்வளவு கவலையோடு வந்திருந்தாலும் அநேக காரியங்களை குறித்த கவலைகள் அவள் எல்லாம் இன்றைக்கு சாத்தியமே என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நம்ம கரந்தட்டி மனதில் கொண்டு வந்து அப்படி நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம பாடுவோம். ஹல்லேலூயா. Thank you.
அல்லேலூயா. அசாத்தியங்கள், முடியாத காரியங்களை சாத்தியமாக்குற, அசாத்தியமாய் நமக்கு பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறவர். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நமக்கு எத்தனையோ கவலைகள் உண்டு, கண்ணீர் உண்டு, வேதனை உண்டு, என்ன செய்வதென்று தெரியாத சூழ்நிலை உண்டு. அல்லேலூயா. ஆனாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய மிகுந்த இரக்கத்தாலே, வல்லமையாலே அவர் நமக்கு பெரிய மகத்துவமான காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்தால் நம்ம பிழைப்போம். ஆண்டவரை, ஆண்டவருடைய வார்த்தைகளை நோக்கி பார்த்து விசுவாசித்தால் நம்ம பெரிய தேவ மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் காணுவோம். அல்லேலூயா. இந்த காலை ஆராதனை வேளையில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும்படியாக அல்லேலூயா சங்கீதம் 139 அல்லேலூயா. அங்கு ஆண்டவர் எப்படி நம்மை குறித்து சிந்தனையில் அவர் இருக்கிறார், ஆண்டவரை குறித்து நாம் அறிவது, அவர் நம்மை குறித்து எப்படிப்பட்ட காரியங்களை அவர் நம்மை குறித்து நினைக்கிறார் என்கின்ற ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது அல்லேலூயா. சங்கீதம் 139:6 இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவருடைய ஞானம் அதை அறிந்திருக்கிற சங்கீதக்காரன் அறிந்தபடினாலே அந்த அறிதல் அவருக்கு தன்னை குறித்து எப்படி ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார் என்கிற ஒரு காரியம் தாவீதுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமும் எட்டாத உயரமாக இருக்கிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படியானால் இந்த அறிதல் என்ன அறிந்து கொண்டார் அவர் பார்க்கும்போது முந்தின வசனங்களை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவள் என்பதை நம்முடைய ஆண்டவர் ஆராய்ந்து நம்முடைய சிந்தனைகளை, பேச்சுகளை, கிரியைகளை வைத்து அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகள் தூரத்திலிருந்து அறிகிறீர். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வானத்தை பூமியையும் படைத்த என் ஆண்டவர் என்னுடைய நினைவுகளை அவர் அறிந்தவர். அல்லேலூயா. ஆகவே நான் என்னுடைய நினைவுகளை எவ்வளவு சுத்தமாக, பரிசுத்தமாக, அவருக்கு பிரியமானதாக என்னுடைய சிந்தனை காணப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அறிவு ஒரு மனிதனுக்கு உருவாகும் என்றால், கர்த்தரை குறித்து கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு உண்மையான பயம் உண்டாகும். அது ஆண்டவருக்கு பிரியமானதாய், நமக்கு நன்மையான ஆசீர்வாதங்களை தருவதாய் அது இருக்கும். அல்லேலூயா. ஆகவே இந்த அறிவு நமக்கு மிக மிக அவசியம். என்னுடைய சிந்தனையை என் ஆண்டவர் ஆராய்ந்து அறிகிறவர், ஆராய்ந்து வைத்திருக்கிறவர். அல்லேலூயா. ஆகவே நியாய தீர்ப்பிலே என் சிந்தனைகளை குறித்து நான் கணக்கு கொடுக்க வேண்டும். அந்த ஞாபக புத்தகத்திலே என்னுடைய சிந்தனைகளை ஆண்டவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா என்கிற ஒரு அறிவு. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். கைவித்தியில் சொல்லாமா? ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய பாதுகாவல், ஆண்டவருடைய மகிமை தன்னுடைய பிள்ளைகளை சுற்றி இருக்கிறது. அல்லேலூயா. என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். நான் எந்த வழியில் போவோம் என்பதை நமக்கு ஆண்டவர் அறிகிற ஆண்டவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்பே இதோ கர்த்தாவே, நீர் அதையெல்லாம் அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மகத்துவமுள்ள ஆண்டவர். அது மாத்திரமல்ல, ஐந்தாவது, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். அல்லேலூயா. அப்போது ஆண்டவருடைய பாதுகாவல் எப்படியா இருக்கிறது? நம்முடைய முற்புறத்திலும் பின்புறத்திலும். அல்லேலூயா. இன்னும் வேறொரு இடத்துல வலப்புறத்திலும் இடப்புறத்திலும். அல்லேலூயா. இன்னும் மேலும் கீழும் என்று நெருக்கி ஏவுகிற ஆண்டவருடைய அன்பு, பாதுகாவல் என்று நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட
ஒரு மகிமையான காரியங்களை நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிறார். அல்லேலூயா. அவரை மீறி, அவருடைய வல்லமையை மீறி நம்மை ஒன்றும் தொட முடியாது. அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் அனுமதித்தால் மாத்திரமே நம்மை தொட முடியும். அல்லேலூயா. அவன் எப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான காரியத்தை தம்முடைய ஜனங்களுக்கு, பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார் அப்படின்னாலே அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த ஆண்டவருடைய மகிமையான கிரியையை பார்த்து, அவருடைய வல்லமையை பார்த்து அல்லேலூயா, இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியம், எனக்கு எட்டாத உயரமாக இருக்கு. எவ்வளவு என் மேலே அன்பு வச்சுருந்தா, எவ்வளவு என் மேலே கரிசனை வச்சுருந்தா ஒருவர் இப்படி செய்ய முடியும் என்கின்ற இந்த அறிவு, தாவீது அறிந்த அறிவு. ஹல்லேலூயா. நாம் இந்த அறிவை பெற்றிருக்கிறோமா? அந்த அறிதலை நம்ம பெற்று புரிந்திருக்கிறோமா? என் ஆண்டவர் எப்படி என்மேல் கரிசனையாக இருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாரும் கை வச்சு எல்லாம் சொல்லாமா? ஹல்லேலூயா. என்மேல் கரிசனையாக இருக்கிற கர்த்தர். சொல்லுவோமா? மிகுந்த கரிசனையாக இருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இதை நினைவு கூர்ந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்து ஆளுகை செய்கிற மகத்துவமுள்ள ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. இப்பொழுதும் நீர் எங்களை மனுஷனை நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம் என்ற ஒரு கேள்வி, ஆனாலும் நீர் எங்கள் நினைவாக இருக்கிற கர்த்தர் என்று வேதம் சொல்கிறபடி ஸ்தோத்திரம் தகப்பனே, நீர் எங்கள் மேல் நினைவாக இருக்கிற கர்த்தராக இருக்கிறீங்க. எங்களுடைய சிந்தனை முதற்கொண்டு எங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் குறித்து ஹல்லேலூயா, எங்களுடைய வாயிலிருந்து சொல் பிரவாதற்கு முன்பே எந்த வார்த்தை புறப்படும் என்பதை கூட நீர் அறிந்திருக்கிற மகத்துவமுள்ள வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அவனுக்கு உரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே உம்மை தினமும் சந்திக்கிறார்கள் என்கிற காரியத்தை நாங்கள் பார்க்குறோம் அப்பா, தொழுது கொள்கிறார்கள் பார்க்குறோம் அப்பா. ஆம் தகப்பனே, எங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட தேவதூதர்களை கொண்டு நீர் எத்தனையோ மகிமையான காரியங்களை நீங்கள் செய்கிறீங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களுடைய சிந்தனை அறிந்த ஆண்டவர் ஹல்லேலூயா என்கிற ஒரு காரியத்தை குறித்து எங்கள் சிந்தனைகளை, எங்கள் பேச்சுக்களை, கிரியைகளை எவ்வளவு சுத்தமாக பரிசுத்தமாக உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வை கொடுத்து, அந்த பயத்தை கொடுத்து, அந்த பயத்தின் நிமித்தம் உம்முடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்குகிற கீழ்ப்படுகிற ஒரு காரியத்தை கொடுத்து, எல்லா விதமான நன்மைகளுக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதங்களுக்கு உரிய பிள்ளைகளாக நீங்களை மாற்றுகிறீர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்போ உம்மை போல எங்கள் மீது கரிசனை உள்ள ஒருவர் யாரும் கிடையாது. தாயின் கரிசனையை காட்டிலும், தந்தையின் கரிசனையை காட்டிலும், கணவன் மனைவியுடைய கரிசனையை காட்டிலும், பிள்ளைகளின் கரிசனையை காட்டிலும், நண்பர்களின் கரிசனையை காட்டிலும் உம்முடைய நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற கரிசனை ஹல்லேலூயா ஒரு பச்சாதாபம், ஒரு அன்பின் வெளிப்பாடு. ஹல்லேலூயா. ஜீவனை கொடுத்தபடி அன்பின் வெளிப்பாட்டுக்கு முன்பாக உலகத்தில் எந்த அன்பும் கிடையாது தகப்பனே. நாங்கள் இதை உணர்ந்து வாழ்ந்தால் உமக்கென்று வாழ்வோம் என்கின்ற அந்த உம்முடைய வார்த்தைக்கு உடன்படுதல் ஹல்லேலூயா எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு அவசியமாய் முக்கியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தகப்பனே. நீங்கள் எப்படி எங்கள் மேலே ஒரு பிரியம் வைத்தபடினாலே நாங்கள் எவ்வளவு பிரியமாய் உமக்கு கனத்தையும் மகிமையும் மரியாதையும் உயர்வையும் போற்றுதலையும் புகழ்ச்சியும் ஆண்டவரே துதியும் ஆராதனையும் நாங்கள் மன மகிழ்ச்சியோடு கொடுக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு உணர்த்தி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு உயிர்ப்பித்து நீர் தொடர்ந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக உற்சாகத்தின் ஆவியினால் தாங்கி வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். துதிகணமை எல்லாத்தையும் இங்கே செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் உம்மை இப்படி கூட கூப்பிடலாம் ஆண்டவரே. நீர் எங்கள் மீது கரிசனையாக இருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. மிகுந்த கரிசனையாக இருக்கிற கர்த்தர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம். அந்த அன்பை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு எங்கள் சிந்தனைகளை, பேச்சுக்களை, கிரியைகளை உம்முடைய வசனத்துக்குள்ளாக காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. துதிகணமை எல்லாத்தையும் மிக செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நம்ம ஆராதனைக்கு என்று நம்ம ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா. ஆராதனைக்கு உரிய நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானலே, அன்னைக்கு வந்து மாத்திரம் அல்ல, தனிப்பட்ட நேரங்களில் நம்முடைய சிந்தனைகளை நம்ம ஹல்லேலூயா வீண் சிந்தனைகளை வெறுத்து ஆண்டவரை துதிக்க படிக்க வேண்டும். இதனால் ஆண்டவருடைய கிருபையாகிய அன்பு என் மேலே பெருகிறது என்கின்ற ஒரு சத்தியத்தை நம்ம உணர்ந்து ஹல்லேலூயா ஆண்டவரை துதிக்கிற பிள்ளாக மாறாவிட்டால் வீண் சிந்தனைகள் நம்மை மேற்கொள்ளும் என்று வேதத்திலே நம்ம பார்க்குறோம். அப்படி இல்லாதபடிக்கு, வீண் சிந்தனைகள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் நம்ம இடத்துல காணப்படும்படியாய் ஹல்லேலூயா நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆகவே
ஆண்டவரை நாம் துதிப்பதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. அல்லேலூயா. நாம் பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா சங்கீதம் 69, 30, 31 நம்ம பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவரை துதிப்பதற்கான காரியங்களை நம்ம அநேக காரியங்களில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. சங்கீதம் 69 நாம் எப்படியா வாசிக்கிறோம், 30, 31 நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம், அதன் அர்த்தம் அதை ஆண்டவரை துதிப்பதற்கு நம்ம பயன்படுத்தும் பொழுது ஹல்லேலூயா ஆண்டவர் அதிலே மகிழ்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு இப்படியாக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தி மகிமைப்படுத்தும் பொழுது அது அவருக்கு பிரியமானதாக இருக்குது, அது அவருக்கு தகுதியாக இருக்குது. கொம்பும் விரிகுளமும் உள்ள காளையரை பார்க்கிறோம், இதுவே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. பலிகள் ஆண்டவருக்கு பிரியமானதல்ல என்று வேதம் சொல்கிறது. பிறைய பலியை ஆண்டவர் கொடுத்தார். கிறிஸ்து இயேசு தான் வந்து பலியாக போகிற அந்த சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக ஹல்லேலூயா பாவத்தை நீக்க ஹல்லேலூயா இரத்தம் சிந்த வேண்டும் என்கின்ற ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கும்படியாக அதை ஏற்படுத்தினார். அது ஆண்டவருக்கு ஹல்லேலூயா பிரியமானது என்று சொல்லி அதில் பிரியப்பட்டு ஆண்டவரை துதிப்பதற்கும் மரியாதை செலுத்திலும் கனப்படுத்துவதிலே மக்கள் ஹல்லேலூயா அங்கே பின்மாறி போனாங்க, விலகி போனாங்க என்று நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவருடைய நாமத்தை அறிந்து அதை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திர பலியிட்டு நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைகள் அங்கு ஜீவ தண்ணீருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவனை கொடுக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகள் ஜீவ தண்ணீர். ஹல்லேலூயா. தாகம் தீர்க்கிற தண்ணீருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு மெய் தெய்வத்தை குறித்த ஒரு தேடுதல் புரிதலை பெற்றுக்கொள்கிறதான அந்த தாகம் தீர்க்கிற ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு மெய் தெய்வத்தை குறித்து இந்த வேத வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மளே அந்த தேவ ஆவியோடு கூட நம்மோடு இசைந்து வெளிவரும் பொழுது அந்த ஆவியானுடைய வார்த்தைகள் நமக்குள்ளே இருந்து புறப்படுகிற ஊற்றாய் அது காணப்படும். ஹல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட வார்த்தைகள், அந்த வார்த்தையிலே ஜீவனும் வல்லமையும் உண்டு. ஹல்லேலூயா. சங்கீதம் நம்ம வாசிக்கிறோம், அங்கு அவருடைய வார்த்தைகள் ஜீவனும் வல்லமை உள்ளதுமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தைகள் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து புறப்பட பண்ணுவார். அவரே ஹல்லேலூயா ஜீவ நதியாக இருக்கிறார், ஜீவன் ஊற்றாக இருக்கிறார். அருந்து புறப்படுகிற ஹல்லேலூயா ஒரு நதியாய் ஹல்லேலூயா இங்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே கடந்து வரும். இப்படிப்பட்ட ஆவியின் வரங்களில் நாம் நிரப்பப்பட வேண்டும். கர்த்தருடைய வசனம் வார்த்தை ஆவியினாலே நிரப்பப்பட்டு வந்து வெளிவரும்பொழுது கேட்கிறவர்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கிறதாகவும், கேட்கிறவர்களுக்கு அது நம்பிக்கையை கொடுக்கிறதாகவும், அது விசுவாசத்தினால தேவ மகிமை காண்பதாகவும் அது இருக்கும். ஹல்லேலூயா. உற்சாகமே கரந்தட்டி பாடுவோம். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே. ஆசிர்வதியோ
ஆண்டவரே. ஹalleluya. ஆவியின் வரங்களினாலே பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் ஹalleluya நீங்கள் இருக்கிற பட்டணத்திலும் யூதேயா தேசமெங்கும் ஹalleluya நீங்கள் செல்ல விரும்பாத உங்களுடைய எதிரிகள் இருக்கிற சமாரியா பட்டணத்திலும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருப்பீங்க. உலகத்தின் எல்லை பரியந்த உலகத்தில் எங்கே கொண்டு போய் விட்டாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக உங்களை காண்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சாயல, இயேசு கிறிஸ்துவின் குணங்களை பார்க்கும்படியான சாயலாக மாறுவோம். ஹalleluya, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் சாட்சி கொடுக்கும் பொழுது கேட்கிறவர்கள் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும்படியான சாட்சிகளாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களை மாற்றுவார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து தைரியமாய் பேசுவீர்கள். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உம்முடைய வல்லமை எங்களுக்கு கொடுக்கப்படுவதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் பயந்து கோழைகளாய் இருந்து உம்மை குறித்து அறிவிக்காத வேளையிலே அப்பா, நீர் எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் பரிசுத்த ஆவியை பெரும்படி கேட்கும் பொழுது, காத்திருக்கும் பொழுது, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நான உடன்படிக்கை செய்து விசுவாசத்தோடு காத்திருக்கும் பொழுது தேவரீர் உம்முடைய பரிசுத்த ஆவியால நிரப்பி நீர் எங்களை பலப்படுத்துகிறீர். அப்பா, எங்கே கொண்டு போய் விட்டாலும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை தைரியமாய் அறிவிக்க நீர் பலன் தருகிறீர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya. ஆவிக்குரிய வரங்களை ஹalleluya நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று ஊழியத்திலே பிரயோஜனப்படுத்தும்படிக்கு ஹalleluya இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும்படிக்கு நீங்க கொடுக்கிறதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஹalleluya, வெற்றி உண்டு. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் பேய்களை துரத்தவும் நோய்களை துரத்தவும் நீர் சத்துவத்தையும் பலத்தையும் வல்லமையும் தரீங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya. வானமும் பூமியும் கொள்ளாத மகத்துவம் உள்ளவரே, எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய வல்லமை எவ்வளவு பெரியது, உம்முடைய இரக்கங்கள் எவ்வளவு பெரியது, உம்முடைய காருண்யம் எவ்வளவு பெரியது. தாய் மறந்தால் நான் உன்னை மறவேன் என்றவரே, எங்கள் நினைவாக இருக்கிறவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற கரிசனையை பார்க்கும்போது அந்த அறிவு எங்களுக்கு புரியவே இல்லைப்பா. எட்டாத அறிவாக இருக்குது. நாங்கள் மனிதராக இருந்தாலும் ஹalleluya, புல்லுக்குப்பான மனிதராக இருந்தாலும் அழிந்து மண்ணுக்கு போகிற ஆத்மாவாக சரீரமாக இருந்தாலும் ஆண்டவரே, எங்களை மறுபடியும் உயிர்ப்பித்து எழும்ப பண்ணும்படிக்கு நித்திய காலமாய் நாங்கள் உம்மோடு கூட இருக்கும்படிக்கு உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை மீட்டு கொண்டு ஹalleluya ஆண்டவரே, நாங்கள் இப்படியாக உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தப்படும் பொழுது நீர் ஆண்டவரே உம்முடைய வருகை இருக்கும் என்றால் நீர் எங்களுடைய சரீரத்தை மறுரூபமாக்கி நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்க. ஒருவேளை நாங்கள் மரித்து போனாலும் கூட எங்கள் சரீரத்தை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி நீங்கள் மறுரூபமாக்கி நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்க. அப்போ அப்படிப்பட்ட மகிமையை நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிற இந்த காரியங்கள் தாவீது முதற்கொண்டு அவ்வளவாய் அறியவில்லை தகப்பனே. ஆனால் நாங்கள் அதை பற்றி நிறையா சத்தியங்களை புதிய ஏற்பாட்டில் கற்றுக்கொள்ளும்படி விசேஷித்த நன்மைகளை நீங்கள் எழுதி வைத்திருக்கிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஒரு தெளிவு புரிதல் ஆண்டவரே, புதிய ஏற்பாட்டு விசுவாசங்களை எங்களுக்கு எங்களை தெரிந்து கொண்டபடினாலே விசேஷித்த நன்மையான இந்த உயிரோடு எழும்புதலை குறித்து நீங்க எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய காலமாய் நான் உம்மோடு கூட இருப்போம் என்கின்ற அந்த நம்பிக்கையின் மேன்மை, அந்த மேன்மை பாராட்டுதல் தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய பார்வையில் கனம் பெற்றோம் ஆண்டவரே. ஒன்றுக்கும் உதவலை, யூஸ்ஃபுல் கிடையாது, யூஸ்லெஸ். ஆனாலும் ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற கரிசனையும் அன்பும் பார்க்கும்போது ஹல்லேலூயா. அப்பா, தகுதி இல்லாத பாத்திரம் இல்லாத எங்கள் மேல் வைத்திருக்கிற நம்முடைய ஜீவனை கொடுத்த அன்புக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் எங்கள் ஆவி ஆத்மா சரத்தை ஒப்பு கொடுத்து துதிப்பாண்டவரே, நாங்கள் நடனமாடி ஸ்தோத்தரிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் வெட்கப்பட மாட்டோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஒருவேளை சபையில் அப்படிப்பட்ட பழக்கங்கள் ஜனங்கள் பழகலாப்பா, ஆனாலும் கூட நாங்கள் தனியாகப்பட்ட ஆராதனையில் நாங்கள் நடனமாடி துதிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கைத்தாள ஓசையோட நாங்கள் துதிப்போம். எங்கள் கையில் ஓசை உள்ள கைத்தாள கூட நீர் எங்களுக்கு உழைக்க பிழைக்க கரங்களை கொடுத்துருங்கப்பா. நாங்கள் கரம் தட்டி உற்சாகமாக உண்மை துதிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எவ்வளவு பெரிய மகத்துவமான காரியங்களை எங்களுக்கு செய்திருக்கீங்க, செய்து கொண்டு இருக்கீங்க, செய்ய போகிறீங்க. அதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, தனிப்பட்ட வாழ்க்கையில் வீண் சிந்தனைகளை வெறுத்து உம்மை துதிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. அதிகாலை எழுந்து உம்மை தேடுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க. நேரம் ஒதுக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதற்கென்று முக்கியத்துவத்தை கொடுத்து நாங்கள் நேரம் ஒதுக்கி ஆண்டவரே வேதத்தை தியானிக்க, செபிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, உயர்த்த வீண் சிந்தனைகள் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு நாங்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து போற்ற மகிமைப்படுத்த, இதனால் நம்முடைய கிருபைகள் ஐயா அன்பு எங்கள் வாழ்க்கையில் பெருகுவதை உணரும்படியான அந்த கிருபைகளை எங்களுக்கு நீங்கள் தந்து இப்படியாய் நீர் எங்களை வணையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பிரயோஜனப்படுத்துகிற பாத்திரங்களாக எங்களை மாற்றுங்க. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து உம்முடைய மகிமை எங்கள் மத்தியிலே காணப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலே நம்ம எல்லோரும் கூட ஒரு மனதாய் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒருவர் ஜெபம் பண்ணும் பொழுது அதற்கு இசைந்தார் போல மற்ற எல்லாரும் கூட வாய்களை திறந்து ஆமென்றும் ஆமென் என்று நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒரு மனதின் ஆவி நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டும். வேதத்தில் அநேக இடங்களில் நம்ம பார்க்குறோம், ஜனங்கள், சபையார், தேசம் ஒன்று கூடி ஜெபித்த பொழுது ஹல்லேலூயா அங்கு பெரிய பெரிய அசைவுகளை பதில நம்ம பார்க்க முடிந்தது. ஆகவே இந்த ஒரு மனதின் ஆவியோடு கூட யாரோ ஜெபம் பண்ணுறாங்க, எனக்கு என்ன ஜெபம் பண்ண கூப்பிட போகிறதில்ல. ஹல்லேலூயா. ஆகவே நான் குறித்து கவனிப்பதில்லை என்கிற ஒரு மாம்சம் நமக்குள்ளே இருக்காதபடிக்கு, அந்த மாம்சத்தின் வல்லமை நமக்குள்ளே செயல்படாதபடிக்கு ஹல்லேலூயா நம்ம கண்ணும் கருத்துமாக சொல்கிற வார்த்தைகளுக்கு இசைந்து ஒரு மனதோடு நம்ம திருப்பி அந்த காரியங்களுக்கு ஒத்ததாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு வாரோம், பார்க்குறோம். முதல் ஜெபம் ஊழியங்களுக்காக. என்ன ஊழியம்? ஊழியம்னா என்ன? இயேசு கிறிஸ்து எதற்காக வந்து ரத்தம் சிந்தினாங்க? எல்லா உலகத்தில் எல்லா மனிதரும் அதை நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவர் சொல்படி நடக்க ஒப்பு கொடுக்குற ஒரு காரியம். அல்லேலூயா. ஒரு மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, இந்த காரியங்களை கொண்டு வந்து அவரை பின்பற்ற ஒப்பு கொடுக்குற அந்த ஒரு காரியம், இதுதான் பரலோகத்தில் பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. ஒரு உண்மையான மனம் திரும்புதல். அப்போ இதுக்கு ஆண்டவரை பற்றி அறிவித்தாதான் கேட்குறவங்க அதை கேட்டு விசுவாசத்தை நம்பிக்கை வச்சு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வாங்க. இதுதான் பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வருகிற ஒரு செய்தி. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நமக்கு சந்தோஷமாக இருக்குன்னு விரும்புகிறோம், நல்லது. ஆனால் ஆண்டவர் எதை குறித்து சந்தோஷப்படுகிறாருங்கிற ஒரு காரியத்தை நம்ம அறிந்து அதற்கு நம்ம ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவர் நம்ம மனமகளும்படியாக இன்னும் பெரிய மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இன்னும் எத்தனையோ இடங்களில் ஊழியங்கள் நடக்குது நம்ம பார்க்குறோம். அந்த இடங்களெல்லாம் வந்து முந்திலாம் இந்தியாவில் இலங்கை எளிதாக இருந்தது. இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் போர்டில் எழுதி போட்டிருக்காங்க, கிறிஸ்தவர்கள் உள்ளே வரக்கூடாது, மதம் மாற்ற உள்ளே ஆட்கள் வரக்கூடாது. அப்படி வந்து ஆண்டரை பற்றி அறிவித்தா பயங்கர மிரட்டல்கள், துன்புறுத்தல்கள் நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. ஆனாலும் கூட நம்ம ஆண்டவர் ஒரு பக்கம் அப்படி இருந்தால் கூட ஒரு பக்கம் அநேக பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் கடந்த வாரம் கூட போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன், நான் குரூப்பில் 1,40,000 பேரா. அல்லேலூயா. அவ்வளோ பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அமேசான் காடுகள் பக்கத்தில் வசிக்கிறவர்கள் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்ட பொழுது ஏற்றுக்கொண்டு அவ்வளவு ஹல்லேலூயா ஆயிரக்கணக்கான 15,000 பேர் அப்படிலாம் அட் அ டைம் அவங்க எடுத்ததை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய மகத்துவமான கிரியைகள். ஹல்லேலூயா. அப்போ எதிர்ப்பு வந்தாலும் ஒரு பக்கம் ஏற்றுக்கொள்கிற ஒரு ஜனங்கள், நமக்கு அதை கன்னியஸாக அறிவிக்கிற ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுத்துருக்காங்க. நம்முடைய வேலை அறிவிக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரால் அங்கு உண்மையாக ஆண்டவரை தேடுறவங்க அதை ஏற்றுக்கொண்டு இடத்துல வருவாங்க. ஆண்டவர்களை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ராஜ்யத்தில்
அவர் சேர்ப்பார். ஹல்லேலூயா. ஆகவே இதுதான் பிரதானமான காரியம். அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய சொந்த தேசம் இந்தியா, இலங்கை, கத்தார் தேசம், பின்மாறி போன ஐரோப்பியா தேசங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே விதவிதமான பிசாசின் கிரியைகள் வெளிப்படுவதை நம்ம பார்க்குறோம். ஆனாலும் கூட ஆண்டுடைய ஊழியக்காரர் மூலமாக அநேக ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுவதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆகவே அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்னும் நம்ம பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், கத்தர் பெரிய ஆலயம் இல்லாத சவுதி அரேபியாவுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அங்கே ஆலயம் ஆண்டுக்கு சித்தமானால் இந்த வேர்ல்டு கப்புக்காக அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆகவே அதில் ஆலயம் கட்டுவதற்கு ஆண்டு கிருபை செய்யும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய ஆலயம் கட்டுவதற்கான காரியங்களை, தேவைகளை ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நினைவு வந்து நிறைவேற்றும்படியாக இருக்கின்ற நம்ம எல்லோரும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்னும் நம்முடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்படணும், நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு. ஹல்லேலூயா. தயவுசெய்து உங்கள் வீட்டார்கிட்ட நீங்கள் பேச ஆரம்பிங்க. உங்கள் அம்மாவோ அப்பாவோ சவனோ சௌரியாவோ எல்லோரும் ரட்சிக்கப்படணும். தயவுசெய்து நம்முடைய அடிப்படை உபதேசம் நான் குரூப்பில் போகிறேன், எலக்ட்ரானிக் அப்படின்னு யாருக்கு வேணாலும் அனுப்புங்க. உலகம் ஃபுல்லாக எங்கே வேணாலும் அனுப்பலாம். நீங்கள் அதை படிக்கும்படியாக அவங்கள உற்சாகப்படுத்துங்க. நம்ம சபை மக்களே சொல்லி சொல்லி அவங்க படிக்க மாட்டேங்காங்க, படித்தா மனசில் நிற்க மாட்டேங்க அப்படிங்காங்க. அப்போ அதுக்குன்னு கருத்தாக நம்ம ஒரு காரியத்தை செய்ய நம்மளை ஒப்பு கொடுத்தாலன்றி அது மனசில் புரியாது. உலக காரியங்களை படிக்கிறதுக்கு பெரிய பெரிய படிப்பு பட்டம்லாம் வாங்குறாங்க. ஆனால் மனசில் ஆண்டுடைய சத்தியம் நிற்கலை அப்படின்னாலே ஹல்லேலூயா அங்கே எப்படி அங்கே மனம் திரும்பலும் ரட்சிப்பும் நடைபெறும். ரொம்ப பரிதாபமாக இருக்காகவே தயவுசெய்து நீங்கள் படிக்கிறதுக்கு அடிப்படை உபதேசத்தை வாங்கிட்டு போங்க. அதை வாசிச்சுட்டு நீங்கள் பைபிளை வாசிக்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. அது மாத்திரமல்ல, இன்னும் 195 மொழிகளில் நம்ம நல்ல செய்தியை டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அதற்காக சேர்த்து ஜெபம் பண்ணுவோம். இவ்வளவு காரியங்கள் உங்கள் மனசில் நிற்கும்னு நினைக்கிறேன். இதற்காக ரமேஷ் ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, அப்பா அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தவரே மே துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே மே துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே, அப்பா இன்றைய நாள் நாங்கள் பரிசுத்த நாளாக ஆசரிக்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா முதலாவதாக உம்முடைய ராஜ்யத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உலகமெங்கு நடக்கிற ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பின்வாங்கி போன தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆலயங்கள் இல்லாத தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அடைபட்டு கிடக்கிற பலிகளெல்லாம் கர்த்தர் திறந்து தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேசமெங்கும் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே, எத்தனையோ தேசங்கள் இன்றைக்கு பின்வாங்கி போயிருக்குது ஆண்டவரே. அப்பா சுவிசேஷங்கள் அறிவிக்க முடியாத தடைகள் இருக்குது ஆண்டவரே. அப்பா அங்கெல்லாம் நம்முடைய ஊழியர்கள் எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ ஆலயங்கள் மூடப்பட்டு கொண்டிருக்குது ஆண்டவரே. அந்த ஆலயங்களை நீங்கள் மீண்டும் திறந்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேசங்கள்னால் ஆண்டவரே, தேசங்கள் அருவருப்பினால் விழுந்து கிடக்குது ஆண்டவரே. அப்பா உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுக்காமல் ஆண்டவரே உலகத்துக்கு பின்னால் போகிறது நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. பாவங்கள் பெருகி கிடக்குது ராஜா தேசங்கள் எங்கும் ஆண்டவரே. வா மிஷினரிகள் எழுப்புங்க அப்பா, தீர்க்கதரிசிகள் எழுப்புங்க ஆண்டவரே. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் பேசுகிற தேவ மனிதர்களை நீங்கள் எழுப்பி தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. அப்பா எல்லா ஜனங்களும் சத்தியத்தை அறிகிற அறிவில் வளரட்டும் ஆண்டவரே. தேசம் எங்கும் ஆண்டவரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நீங்கள் நடத்தி ராஜா. வானத்தையும் பூமியை உண்டாக்கிய தேவன் நானே என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே நீங்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகமெங்கும் எழுப்புதலை கட்டளையிடுங்க அப்பா ஆண்டவரே. பின்வாங்கி போன ஊழியர்களை மீண்டும் எழுப்புங்க ஆண்டவரே. அப்பா அவர்களை சத்தியத்தை அப்பா சத்தியமா போதிக்க ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளிலும் ஆண்டவரே சத்தியத்தை சத்தியமா போதிக்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளிலும் இந்த கடைசி நாட்களில் இறங்கும்படியாக ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே அப்பா, மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவரே. அன்று முன்மாரியாக பொழிந்த ஆவி ஆண்டவரே என்று பின்மாரியாக பொழியும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் மனம் திரும்பட்டும். நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. மந்திரவாத கட்டுகளிலும் பில்லி சூனிய கட்டுகளிலும் அடிமைத்தனத்திலும் கிடக்கிற ஜனங்கள் அப்பா மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. விக்கிரகங்களை நம்பி ஓடுகிற ஜனங்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. அப்பா நீர் அப்படி செஞ்சதற்காக நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காது போகும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக எழும்புறவர்கள் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகும்படியாக அப்பா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய தெய்வம் இஸ்ரவேல் மேலோடு கூடி இருக்கிறார் என்பதை அந்த தேசத்துக்கு விரோதமாக
எழும்புறவர்கள் ஆண்டவரே அப்பா கண்டு வெக்கப்பட்டு போக கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அந்த தேசத்திலும் ஆண்டவர் நீங்க எழுப்புதலை கட்டளையிடுங்க. அந்த யூதர்கள் எல்லாம் மனம் திரும்பும்படியாக அந்த தேசத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு சமாதானத்தையும் கர்த்தர் வைக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்தை கர்த்தர் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல தகப்பனே அப்பா இந்தியா தேசத்திலே ஆண்டவரே வட மாநிலங்கள் நடக்கிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ ஊழியர்கள் அப்பா நெருக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே, ஒடுக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே, துன்பப்படுத்தப்படுகிறார்கள் ஆண்டவரே. அப்பா ஆலயங்களை இடிக்கிற காரியங்கள் அப்பா அதில் நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றுங்க ராஜா ஆண்டவரே. இந்தியா தேசத்தை ஆளுகிற பிரதமரோடு கர்த்தர் பேசுங்க அப்பா. தரிசனங்களில் வெளிப்படுங்க ராஜா. மெய்யான தெய்வம் நீங்க என்பதை இவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்தியா தேசத்தை கர்த்தர் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த இடத்தில் ஆண்டவரே மதவாதம் ஆண்டவரே ஜாதி வெறியலால் ஊர் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல இலங்கை தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பின்வாங்கி போன தேசம் அப்பா, பொருளாதாரத்தினால் விழுந்து கிடக்கிற தேசம் ஆண்டவரே, நீங்க மீட்டு தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாளைய தினத்திலே நடக்க இருக்கிற எங்களுடைய தேசத்தில் நடக்க இருக்கிற ஜனாதிபதி தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தர் அப்பா. யாரை கொண்டு வர நீங்க தீர்மானமா இருக்கிறீர்களோ எங்களுடைய தேசத்தில் ஒரு நல்ல தலைவனை நீங்க எழுப்பி தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஊழியங்களுக்கு இடையூறு இல்லாதபடி, சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தடைகள் இல்லாதபடி, ஜனங்களும் ஆராதிப்பதற்கு எந்த ஒரு இடையூறும் வராதபடி ஆண்டவரே ஒரு நல்ல தலைவன் எங்களுடைய தேசத்தில் அப்பா நீங்க எழுப்பி தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விழுந்து கிடக்கிற தேசத்தை மீண்டும் நீங்க எழுப்பி தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கே நடக்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. மந்திரவாதத்தை நம்பி ஓடுகிற ஜனங்கள், அறிவில்லாத ஜனங்கள், உணர்வில்லாத ஜனங்கள் அப்பா அவர்களுடைய இருதயம் எல்லாம் இருளடைந்து கிடக்குது அப்பா. அப்பா அந்த இடத்திலும் ஒரு எழுப்புதல ஆண்டவரே நீங்க அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம். ஊழியர்கள் அனுப்புங்க அப்பா ஆண்டவரே. அப்படி செஞ்சதற்காக நன்றி செலுத்துகிறோம். சவுதி போன்ற தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்திலும் ஆண்டவரே ஆலயங்களை நீங்க கட்டி தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரால் கூடாத காரியம் ஏதும் உண்டோ ராஜா? அந்த இடத்திலும் ஆண்டவரே ஆலயங்களை நீங்க கட்டித்தர அப்பா நீ உதவி செய்யுங்க. இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தில் எங்களுக்கு நீங்க எப்படி ஆலயத்தை தந்ததோ அதுபோல சவுதி தேசத்திலும் ஆண்டவரே அப்பா உலக நாடுகள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக ஒரு ஆலயத்தை நீங்க எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேச ஜனங்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேச ஜனங்களும் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. மெய்யான தெய்வத்தை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய காலங்களில் இந்த ஜனங்களுமே வந்து ஆராதிக்கிறதை நாங்கள் பார்க்கும்படியா அப்பா நீ உதவி செய்யுங்க அப்பா. இவர்களுடைய மொழிகளிலும் ஆண்டவரே கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. அப்பா நீ அப்படி செஞ்சதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதுபோல சபையா நடக்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. சோத்திரம் ஆண்டவரே. சபையில் ஒரு எழுப்புதலை நீங்க கட்டளையிடுங்க ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சபை ஆத்துமாக்களால் நிரம்பி வழியத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் அந்த சுவிசேஷ பாரத்தை நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க அப்படி செஞ்சதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதுபோல அந்த சபையில் ஆண்டவரே இந்த மொழி மாற்ற அப்பா அந்த உங்களுடைய வேதத்தை மொழி மாற்றத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்னும் அநேக மொழிகளில் ஆண்டவரே எங்களுடைய சபையால் நடக்கிற அந்த மொழி மாற்றம் ஆண்டவர் ஒவ்வொரு மொழிகளிலும் ஆண்டவரே அப்ப அது மாற்றுப்பட அப்பா அது அநேக ஜனங்களுக்கு போய் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமா இருக்க அநேக ஜனங்கள் இதை படித்து மனம் திரும்ப இந்த அடிப்படை உபதேசத்தை நீங்க ஆசீர்வதித்து தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அப்படி செஞ்சதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டாங்க. நம்ம எல்லாரும் கூட ஹல்லேலூயா நம்ம ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து ரெண்டாவது ஜெப குறிப்பாக பிரியமானவர்களே, இந்த ரெண்டாவது ஜெப குறிப்பு நம்முடைய சபை குடும்ப மக்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம். ஆகவே சபையில் ஒவ்வொரு நாளும் பெறுகிற பிரச்சனை தெரியும் உங்களுக்கு. வேலையின்மை, ப்ராஜெக்ட் முடிஞ்சது, போகக்கூடிய ஊருக்கு திரும்பி போக வேண்டிய நிலைமையில் இருக்கிற ஜனங்கள், ஃப்ரீ விசா எடுத்து வந்து என்ன செய்யணும்னு தெரியாது இருக்கிற ஜனங்கள், நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், வேலைக்காக முயற்சிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறதுனால நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கென்று ஒரு வழியை ஏற்படுத்தி தருவார். ஹல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கூட நம்ம தொடர்ந்து சூழ்நிலையை பார்க்காம ஆண்டுடைய வல்லமை மகிமையை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு விசுவாசம், தைரியம் வரும்.
அதை நம்ம தொடர்ந்து அப்படி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு சபையில் எல்லாருக்கும் நல்ல வேலையை கொடுத்து, படிப்புக்கு ஏற்ற எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற வேலையை கொடுத்து, சம்பளம் கொடுத்து, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சென்ற வாரம் கூட ஒரு சகோதரர் சொன்னார், சாட்சி சொன்னார், ஹல்லேலூயா. நான் 500 ரியால் சம்பளத்துக்கு வந்தேன், ஆண்டவர் எனக்கு 5000 ரியாலுக்கு இன்றைக்கி மாற்றிருக்காரு. நம்ம சபையில் ஜெபிக்கிறதுக்கு ஒரு பெரிய பலன் இருக்குதுன்னு சொன்னார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானாலே பிரச்சனைகள் கூடிக்கொண்டே தான் போகும். ஆனாலும் ஆண்டுடைய அந்த இடத்துல ஆண்டுடைய கிருபை பெருகி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நம்ம சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவோம். ஊரில் விட்டு வந்த குடும்பம், இங்கே இருக்கிற குடும்பம், பிள்ளைகள், அல்லேலூயா, நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். இப்போ கூட இன்றைக்கி மனப்பாட வசனம் ஒப்புவிக்கிற அல்லது எழுதுகிற ஒரு காரியம் போயிட்டுருக்குது. ஆவியானவர் பிள்ளைகளுக்கு உணர்த்தி உண்மையாகவே வசனத்துக்கு செவி கொடுக்குற ஒரு காரியங்களாக மாற்றி +2 முடிஞ்சு போகிறதுக்குள்ளாக அவங்க தங்களை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஹல்லேலூயா, இங்கேருந்து கிளம்பி போனாலும் பெற்றோர்கள், என்னுடைய பிள்ளைகள் நிச்சயமாகவே ஆண்டவருக்குள்ளே இருக்காங்க, இவங்கள பார்த்து நிறைய பேர் திருந்துவாங்க என்கின்ற அந்த ஒரு தைரியம், பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வருவதற்கான எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். ஆகவே பெற்றோர்கள் தயவுசெய்து இன்னும் உங்களுக்கு இந்த காரியத்தில் பொறுப்பாக நேரம் ஒதுக்கி உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. கர்த்தர் இந்த காரியங்களை நமக்கு ஆசீர்வதி தருவாராக. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, குடும்பத்தினுடைய ரட்சிப்பு முக்கியமான காரியம். நம்ம அது பிரயாசப்படணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் நம்ம பார்க்கும்போது இந்த நாட்களில் மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்துக்கு இருக்கிற பிள்ளைகள், வீடியோ கேம்ஸுக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகள், இன்னும் இதை தாண்டி போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிற காலேஜ் லெவலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா, ஒரு காலேஜில் 2000 பேர் போலீஸ் போய் அந்த காலேஜை ஃபுல்லாக சுற்றி வளைத்து அவங்க மாணவர்கள் தங்கியிருக்கிற பக்கத்து வீடுகள்லாம் தங்கியிருக்கிற இடங்கள்லாம் பார்த்து அதை அவங்க இன்ஸ்பெக்டர் பண்ணுற அளவுக்கு சோதனையிடும்படிக்கு அவ்வளோ பெரிய நெட்வொர்க் இருக்குது. அவ்வளோ பெரிய மாணவர்கள், மாணவிகளை அவங்க பிடிச்சிருக்காங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆக இப்படிப்பட்ட காரியத்தில் நம்முடைய பிள்ளைகள், அங்கே இருக்கிற ஸ்கூல் பிள்ளைகளும் சரி, காலேஜ் பிள்ளையும் சரி, எந்த விதத்திலும் அவங்க விழுந்து விடாதபடி தங்களை காத்துக்கொள்ளும்படியாக அவங்களுக்கு அங்கே விசேஷமாக ஜெபம் பண்ணுவோம். இப்படியா இருக்கிற இந்த இளம் வயதில் இப்படிப்பட்ட காரியத்தில் தமிழ்நாட்டு இளைஞர்கள், இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் விழாதபடிக்கு, இன்னும் ஹல்லேலூயா, விழாதபடிக்கு காத்துக்கொள்ளும்படியாக அதுக்காக விசேஷமாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நீண்ட நாள் காத்திருக்கிற காரியங்கள் உண்டு. கர்த்தர் நிச்சயமாகவே அற்புதம் செய்து முடிப்பா. அதற்காக நம்ம பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். இந்த காரியங்களுக்காக சகோதரி சுமதி விஜய் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரப்பா, துதிகள் மத்தியிலே வாசம் தேவா தேவனே, ஸ்தோத்திரப்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிறவரே அப்பா, இதோ ஓய்வு நாளே அப்பா ஆசீர்வாதமாக கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. எத்தனை பேர் இந்த நாளை காணாமல் இருக்கலாம், ஆனாலும் பாவிகளும் அற்பங்களும் தூசிகளுமாக எங்களுக்கு அப்பா ஒரு சபையாய் கூடி வந்த அப்பா நம்முடைய நாமத்தை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் ஆராதிக்கவும் அப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. நன்றி அப்பா, கோடா கோடி நன்றி அப்பா. இதோ கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்துக்காக ஜெபிக்கிறேன் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, அந்த திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஸ்தோத்திர கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்திலே சந்தோஷ சமாதானத்தை கட்டளையிட்ட கிருபைக்காக மக்கள் நன்றி ஸ்தோத்திர அப்பா. அப்பா, எத்தனையோ பேர் அப்பா பிள்ளைகளை இப்போ சப்பா இந்தியாவில் விட்டு படிக்குது, வெளியே தேசத்துக்காக அனுப்பியிருக்கிறார்கள் அப்பா பிள்ளைகளப்பா. சப்பா ஒவ்வொருவரும் அப்பா ஜீவனில் தேவன் நோக்குகிறார் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து ஸ்தோத்திர கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை பா துதித்து ஆராதிக்கும் உமக்கு பயந்து வாழும் வாழ்க்கை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்படி பாதப்பள்ளது கெஞ்சி கேட்கிற ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அது மாத்திரம் இல்லப்பா, எத்தனையோ பேர் அப்பா மனைவிகள் அப்பா தாய் தகப்பன்களை விட்டு இங்கே வந்து வேலை செய்கிறார்களோ கர்த்தாவே. அப்பா ஒவ்வொருக்கு வேண்டிய நல்ல சுகம் பல ஜீவனை கொடுத்து சமாதானத்தை சந்தோஷம் அப்பா நல்ல செய்திகளை காணவும் அப்பா நீர் ஒவ்வொரு நாள் அப்பா ஒவ்வொருக்கும் நீங்கள் கொடுக்கும்படி பாதப்பள்ளது கெஞ்சி கேட்கிற கர்த்தாவே. அதை மாத்திரம் இல்லை ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எத்தனையோ பேர் அப்பா வேலை இல்லாமல் ஸ்தோத்திரம் கர்த்தாவே விசா காரியத்துக்காக ஜெபிக்கிறப்பா, விசா இல்லாமல் ப்ரீ விசா எடுத்துக்கொண்டும் அதே போலப்பா ப்ரீ விசா இருந்தாலும் அப்பா நல்ல வேலைகள் கிடைக்காமலும் வேலை செய்தாலும் அதற்குரிய சம்பளம் கிடைக்காமலும் ஏசப்பா ஒவ்வொருவரப்பா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஏசப்பா ஒவ்வொருக்கு வேண்டிய தேவைகளை நீர் சந்திக்கும்படி பாதப்பிலிருந்து கெஞ்சி கேட்கிற கர்த்தாவே. விசா காரியத்தில் அப்பா வேலைகள் காரியத்தில் நீரே ஒவ்வொருவரை பருப்படுத்திக்கொள்ளுங்க அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சியாக நிற்க கிருபை செய்யுங்கப்பா. எத்தனை கம்பெனிகள் அப்பா மூடப்பட்டிருக்கிறதப்பா, என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று அறியாதிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நீரே
ஆறுதலை தேறுதலை கொடுத்து அப்பா பிள்ளைகள் எங்கே சேர வேண்டும், எப்படி சேர வேண்டும் என்பதை ஒவ்வொரு கம்பெனிகள் அப்பா ஓப்பன் செய்து பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல வேலையப்பா நீர் கொடுக்கும்படி பாதப்பொழுது கெஞ்சுகிறேன் கர்த்தாவே. நல்ல உணவையும் உடைமையும் உடுக்க உடையும் தங்க இருப்பிடத்தை நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி பாதப்பொழுது கெஞ்சுகிறேன் கர்த்தாவே. வயதான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே, ஒவ்வொருக்கு வேண்டிய நல்ல சுகம் பல ஜீவனை கொடுங்கப்பா. ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுக்கும்படி பாதப்பொழுது கெஞ்சுகிறப்பா. நாங்கள் விசாரிக்கும் போது அப்பா நன்றாக இருக்கிறேன்றப்பா நல்ல ஒரு விசாரிப்பை காணத்தக்க நீர் கிருபை பாராட்டும் கர்த்தாவே. அது மாத்திரம் இல்லைப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா மீண்டும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை நீ ஆசீர்வதிங்கப்பா. சிறு பிள்ளைகள் அப்பா ஒவ்வொருவரையும் அப்பா ஆசீர்வதிங்க அப்பா. பிள்ளைகள் இந்த இடத்துல வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர் தடை பண்ணாதல் என்பது போலப்பா. இந்த சிறு வயதை முதற்கொண்டு அப்பா உங்களுடைய வசனத்தில் ஒவ்வொருவரும் அப்பா அதை படித்து அதன்படி நடக்கும் பிள்ளைகளாக தன்னை ஒப்பு கொடுக்கப்பா. உங்களுக்கு கீழ்ப்படிந்த வாழும் வாழ்க்கை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்படி பாதப்பொழுது கெஞ்சி கேட்கிற கர்த்தாவே. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா திருச்சபையில் வந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறப்பா. வந்தவர்கள் வந்த வண்ணமாக செல்லாமல் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றப்பா. அப்பா நல்ல ஒரு சந்தோஷ சமாதானத்தை காணத்தக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்கப்பா. உங்களுடைய கருத்துக்களப்பா இந்த நாளை நாங்கள் கொடுக்குறோம்ப்பா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம மூன்றாவது ஜெபத்தை பண்ண போகிறோம் இப்போ. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம ஆலய கட்டுமானத்திற்கான ஜெபம் மூன்றாவது ஜெபமாக செய்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காரியங்களை நமக்கு வாக்கிய பண்ணி இந்த வருகிற நாட்களிலே அவங்க சென்ற நாளிலே அவங்க மீட்டிங் நம்மளை கூப்பிடல, ஆனாலும் வாலண்டியர்லாம் போய் பேசுகிறோம். ஒன்றும் பெரிய நாங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்களே ஒழிய உங்களுக்காக நாங்கள் இதெல்லாம் பண்ணித்தரோம் நாங்கள் அப்படின்ட்டு கேட்குறதுக்கான மனசு இல்லை. பரவாயில்ல, ஆனாலும் கூட அது அப்படி தான் இருப்பாங்க. ஆளுநர் பதவியில் மேலே இருக்க எல்லா ஆளும் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனாலும் கூட கர்த்தர் இந்த காரியங்களில் நாங்கள் உங்களுக்கு டெண்டர் ஃப்ளோட் பண்ண பிறகு உங்களுக்கு அந்த டீட்டெயில் தரோம் அப்படின்னு இருக்காங்க. அதுவே ஒரு பெரிய வெற்றி தான் நமக்கு. ஆகவே நம்ம எவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்டர் இஷ்டத்துக்கு அவன் ஃபிக்ஸ் பண்ணாதபடிக்கு அப்படி ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் வழிவசத்திலிருந்து வந்திருக்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நீங்கள் நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் சொன்ன ஜெப குறிப்புகளை இதுக்காகலாம் ஜெபம் பண்ணு சொன்ன காரியங்களை இதுவும் ஒன்று. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ராஜா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நேரத்திலும் ராஜா அப்பா இப்படியே சபையை நாங்கள் கூடி ஜெபிக்க எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல தருணத்துக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ராஜா அப்பா அந்த தேசத்தை கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கடந்த நாட்களிலே அப்பா அவர்கள் தாண்டி வருகிற இந்த சோதனைகள்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. ஆனாலும் தேவன் அப்பா நீர் ஆண்டவரே பறந்து காக்கிற பட்சி போல் அப்பா பாதுகாத்து வருகிறீரே, நமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாடுகளுக்கு மத்தியிலே ஆண்டவரே அந்த நாடை நீர் ஆண்டவரே கண்மணி போல பாதுகாத்தரலன்மாய் கூட கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்படியாக கடந்த நாட்களிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எத்தனையோ காரியங்களிலே நீர் மேற்கொண்டீர் ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே பாதுகாத்தரலன்மாய் கூட கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அங்குள்ள அரசியல் தலைவர்கள் இன்னும் ஆண்டவரே அப்பா அதற்காய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அதே மாதிரி போராடுகிற ஒவ்வொருவரையும் கடத்தில் படை ஜெபிக்கிறோம். நம்முடைய பாதுகாவல், நம்முடைய விசேஷித்த கிருபை அந்த தேசத்தின் மீது இறங்க வேணுமாய் கூட கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நீர் விசேஷித்த விதமாய் ஆண்டவரே நம்முடைய தூதரை அனுப்பி பாதுகாத்தரலன்மாய் கூட கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. சீக்கிரத்திலே ராஜா அந்த தேசத்திற்கு ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒரு சமாதானம் உண்டாக கிருபை இறக்கம் செய்ய வேணுமாய் கூட கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்பா அம்மால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் நடக்கூடிய ஊழியங்களையும் அது கருத்தில் படை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் நீரே ஆண்டவரே உலக ரட்சகர் என்பதை இந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவும் அப்பா நாட்களிலே ராஜா ஸ்தோத்திரம் அதுவும் ஆண்டவரே அவளுக்கு சாட்சியாக இருக்க கிருபை செய்யுங்க. சகல துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அறிவிப்புகள் தொடர்ந்து ஆண்டவருக்கு சித்தமானால் பிரியமானவர்களே ஒரு ஷார்ட் வெக்கேஷன் இந்தியாவுக்கு போயிட்டு வர இருக்கிறோம். பொதுவாக அந்த நாட்களில் நான் போனால் எப்பவும் கூட வருவாங்க. பழையனத்தின் மொத்தம் சிஸ்டரும் நானும் 4 தினத்தில் புறப்பட்டு வெள்ளிக்கிழமை காலையில் வந்துடுவோங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை காலையில். ஆகவே இந்த நாட்களை நீங்கள்
ஆண்டு ஆசிரியக்கூடிய ஜெபம் பண்ணுங்க. குறிப்பாக சொன்ன முத்துக்குமாருடைய ஆலயத்துக்கு செல்லவும் ஞானஸ்தான கொடுக்கவும் அதற்காக அதுவும் ஒரு காரியம். அந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த காரியங்கள் நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்பொழுது நமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய பிரசன்ன மகிமைக்குள்ளாக நம்ம ஜெபத்தோடு காணப்படுவோம். அறிவிப்புகள் ஒவ்வொரு வாரமும் காலை 9:30 முதல் 11:30 மணி வரைக்கும், மாலை 5 மணி முதல் 7 மணி வரைக்கும் ஆறு நடைபெறுகிறது. தயவுசெய்து நீங்கள் ஆலயத்துக்கு இது வரைக்கும் வராதவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லி கூட்டுவாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். குறிப்பாக அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலை 6:30 பிற்பாடு வேதாகம கல்லூரி பாடங்கள் நடைபெறுகிறது. கடந்த நாட்களில் கொஞ்சம் பேர் புதுசாக வந்து சேர்ந்தாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எப்போ வேணாலும் இந்த காலையில் சேர்ந்து கொள்ளலாம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே போகும்போது நிச்சயமாகவே உங்களுக்கு பெரிய பலனும் பரிசுத்தமும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இது தவிர ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஜூமில் வேதாகம ஆராய்ச்சி, குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்த ஆராய்ச்சி நடைபெறுகிறது. அதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த காரியங்களை ஆசீர்வாதம் தருவாராக. ஒவ்வொரு புதன்கிழமையும் நமக்கு மாலை 7 முதல் 8 மணி வரைக்கும் நமக்கு மன்றாட்டு ஜெப வேலை உண்டு. அந்த மன்றாட்டு ஜெப வேளையில் ஊழியங்களுக்காக தனிப்பட்ட ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கப்படும். ஆகவே உங்கள் ஜெப குறிப்புகளை தயவுசெய்து சிஸ்டர் பிரியாவுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ அல்லது ஃபோன் பண்ணியோ சொல்லலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டு உங்கள் பேரையும் சொல்லுங்கள். ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆயிடுச்சு என்பது நமக்கு நிச்சயமாக தெரியணும். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம உற்சாகமாக கலந்து கொள்வோம். கர்த்தர் இந்த காரியங்களை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஹல்லேலூயா. அப்போ சாட்சி குறித்தான நேரம். சாட்சி சொல்ல விருப்பவங்க சுருக்கமாக ஹல்லேலூயா. ஒரு ஆளே 10 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்கிறாங்க. இப்போ மற்றவங்களாம் எப்படி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நல்லது. அவ்வளோ உற்சாகம், அவ்வளவு வாஞ்ச ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கே அவ்வளோ நேரம் பேசுறது, வெளியே போய் நம்ம ஆண்டவருக்கு சாட்சி சொல்லணும். ஆகவே இப்படி நம்ம ஆண்டுடைய நாமத்தை மைமைப்படுத்தல நம்ம மலரணும். அது நமக்கு பெரிய ஆசீர்வாதம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உணரணும். இதுவரைக்கும் சாட்சி சொல்லாதவங்க தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, சபையில் நான் எழும்பி சாட்சி சொல்லி உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தணும். அல்லது ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணும்போது ஒரு பொருத்தனை பண்ணி, ஆண்டவரே நீங்கள் எனக்கு இதில் உம்முடைய நல்ல பதில் எனக்கு தரும்பொழுது நான் சபையில் எழும்பி நின்று சாட்சி சொல்லி நீங்கள் எனக்கு செஞ்சீங்கன்னு சொல்லி நான் உங்களை மையப்படுத்தணும்னு சொல்லி பொருத்தனை பண்ணுங்கள். ஹல்லேலூயா. இங்கே வர்றதுக்கு முன்பாகவே இந்த சாட்சியை ஆண்டவரே நான் எப்படி சொல்லணும் ஜனங்களுக்கு பிரயோஜனமானு சொல்லி வீட்டிலே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணிட்டு வாங்க. கர்த்தர் இந்த காரியங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். ஹல்லேலூயா. இப்போ சாட்சி சொல்ல விரும்புங்க. சீக்கிரமாக எழும்பி சுருக்கமாக அவனுடைய நாமத்தை மையப்படுத்துங்க. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடியனை கூட கர்த்தர் சாட்சியாக ஏற்படுத்தினதுக்காய் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக கடந்த மாதம் எனக்கு ஒரு ஷார்ட் வெக்கேஷன் செல்லும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அதில் அநேக தடைகள் இருந்தாலும் அந்த நேரத்தில் கர்த்தர் அவைகளை வாய்க்க செய்து தந்தார். அது மாத்திரமல்ல, விசேஷமாக நான் கடந்து சென்றதுக்கு காரணமே என்னுடைய மனைவி அவங்க ஃபைப்ராய்டு அந்த ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டியதாக ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த நேரத்தில் அதுக்காக நம்முடைய சபையில் அதெல்லாம் சொல்லி நம்ம ஜெபத்தில் வச்சுருந்தோம். கர்த்தர் அந்த காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாக அந்த எப்படி நடக்கணுமோ எல்லாவற்றையும் அவர் செய்து கொடுத்தாரு. அதோட கூட நின்று மனைவி அவங்கள பார்த்துக்கிறதுக்கும் கர்த்தர் எனக்கு அந்த நாட்களில் கிருபை செய்தார். இப்போ அவங்களால எழுந்து நடக்க மற்ற தன்னுடைய காரியங்கள் எல்லாம் சுயமாக செய்து கொள்ளத்தக்கதான் அந்த பலத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். ஏன்னா அநேகர் அதுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணிங்க. அந்த ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டு இன்றைக்கி அநேக அற்புதங்கள் எல்லாம் செய்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் என்னுடைய மகள் நான் ஊருக்கு செல்கிறதுக்கு முன்பாக ஒரு நாள் வயிற்று வலியில் ரொம்பவும் வேதனையாக துடிச்சு கொண்டு இருக்கிறேன். நான் அந்த கேமராவில் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது என்னால் ஒன்றும் செய்ய முடியலை. அந்த நேரத்தில் ஆண்டவரேன்ட்டு நான் ஜெபிக்கும் போது கூட ஆண்டவரே நான் ஒரு பொருத்தனை பண்ணுறேன் மகளுக்கு, ஆண்டவரே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், ஏன்னா அவ்வளோ அவள் துடிச்சா. அந்த நேரத்தில் ஆம்புலன்ஸை கூப்பிட்டு தான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஆண்டவரே நீங்கள் ஒரு பிரச்சனை இல்லாமல் மகளுக்கு ஆண்டவரே நீங்கள் நல்ல சுகத்தை கொடுத்தீங்கன்னா நான் எழும்பி சாட்சி சொல்லுவேன் ஆண்டவரே எல்லாருக்கும்ட்டு. அதே மாதிரி கர்த்தர் அங்கே போய் வந்தாலும் கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு கர்த்தர் சொல்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். உங்களோடு பகிர்ந்து கொள்கிறதுக்கு இந்த வாய்ப்பை தந்த சபைக்காகவும் இந்த காரியங்களை வாய்க்க செய்த தேவாதி தேவனுக்கு நன்றியை சொல்லி என்று சாட்சியம் அளிக்கிறேன். ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. என்னையும் ஒரு சாட்சியாய் நிறுத்தின தேவாதி தேவனுக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். நானும் கடந்த வாரம் உபவாச கூட்டத்தில் விட என்னுடைய விசா மாறுதலுக்காக ஜெபித்து கொண்டிருந்தோம். பல தடங்கல்கள் இருந்தது. தேவன் அற்புதமாக எல்லா தடைகளையும் மாற்றி விசா அடிக்கவும், ஐடி அடிக்கவும், விசா மாறுதலுக்கான எல்லா காரியங்களையும் செய்தும் கடந்த வாரம் டியூட்டியில் போய் ஜாயின் செய்யவும் கர்த்தர் எனக்கு கோடான கோடி கிருபை தந்தார். அதற்காக அவரை வணங்கி இந்த சாட்சியை முடித்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. சாட்சி சொன்ன பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுவோம். அது மாத்திரமல்ல, சோரன் மார்ஷலுடைய அப்பாவுக்காகவும் சேர்த்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். சார் மார்ஷலுடைய அப்பா நம்முடைய சபைக்கு வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரசிக்கப்பட்டு ஸ்ரீலங்காவில் பைபிள் காலேஜில் படித்து அங்கே பாஸ்டராக இருக்கிற ஒரு பாஸ்டர். ஹல்லேலூயா. மார்ஷல் குடும்பத்தில் அவங்க பிரதர்ஸ் எல்லாமே, கடைசி தம்பியை தவிர எல்லாருமே நம்முடைய சபைக்கு வந்து ரசிக்கப்பட்டவங்க. மூத்த அண்ணன் ஒரு ஆள், தம்பி ஒரு 2 பேருமே லண்டனில் இருக்காங்க. ஆகவே விசேஷமாக மார்ஷலுடைய அப்பாவுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எவ்வளவு மகத்துவமானவர் தகப்பனே. எங்களுடைய கண்ணீரில், வேதனையில் நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை விடுவிக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கீங்க. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் மார்ஷல் சொன்ன சாட்சிக்காக ஸ்தோத்திரம். சோரி குளோரியா மற்றும் மகள் பியூலாவுக்கு நீர் செய்த மகத்துவமான விடுதலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. அந்த சரீரத்தில் எங்களுக்கு பலகீனங்கள் அநேக வழியில் ஏன் வருது, எப்படி வருதுன்னே தெரியாதப்பா. ஆனாலும் நீங்கள் விடுவிக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கீங்க. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் இறங்குகிற ஆண்டவராக இருக்கீங்க. அதுக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். யெகோவா ராஃபா, எங்கள் பரிகாரியாகிய கர்த்தர், சுகம் தருகிற கர்த்தர், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இப்பொழுதும் கூப்பிட்ட பொழுது நீங்கள் இறங்குனீங்க. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சோரிக்குள்ள எல்லா பலகீனங்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே மகளுக்கு இருந்த வழியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் முற்றிலும் மாறுவதாக. இந்த 2 பிரச்சனைகளும் நீ வராதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசேஷமாய் மார்ஷலுடைய தந்தைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், மாற்றப்பட வேண்டும் என்று சொல்கிற ஒரு காரியம் ஒரு பெரிய காரியம் ஆண்டவரே. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் சுகம் கொடுக்கக்கூடிய வல்லமை உமக்கு மாத்திரம்தான் உண்டு. உம்மால் கூடும், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வயோதிப காலத்தில் இப்படிப்பட்டதான பழுதுகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வருகிற இந்த நாட்களில் நீங்கள் தயவாய் இறங்கும்படியாய், ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற ஆண்டவர் என்று வேதத்தில் எழுதப்பட்டபடி உமக்கு ஊழியம் செய்கிற அந்த ஹல்லேலூயா சகோதரர் தகப்பனே, அவருடைய அந்த வலிகள், வேதனைகள், அந்த லிவர் முழுவதையும் அது கருத்தில் கொடுக்குறோம். எங்களை உருவாக்கினவர், உண்டாக்கினவர் தகப்பனே. நீங்களே சரி செய்கிறவர், குணமாக்குகிறவர். நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த லிவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் குணமாகும்படியாய், புதிதாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் அப்படி செய்துவிட்டதுக்காக நன்றி சொல்லுகிறோம். அப்படி கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்படியாக சாட்சி சொன்ன கார்த்திக் பதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அநேக நாட்கள் வேலைக்காக, அநேக நாட்கள் விசா டிரான்ஸ்ஃபருக்காக, அநேக நாட்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே சேரும்படியான காரியங்கள் நீண்ட நாள் காத்திருக்கிற இந்த காரியத்தில் ஹல்லேலூயா வேதனையோடு கண்ணீரோடு கடந்து போக வேண்டியது இருந்தது தகப்பனே. நீங்கள் இந்த நாளில் அதை முடிவு கொண்டு வந்தீங்க. உங்களுடைய இறக்கத்தினால அதை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீங்கள் ஹல்லேலூயா விடுவித்து கொடுத்தீங்க. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சபையில் இப்படியா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் விடுதலையும் நீங்கள் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையில் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த கால சூழ்நிலை மாறுதல்னால இருக்கிற இந்த அஃபெக்ட் ஆகிற காரியங்கள் இந்த நாட்களில் அநேகம் பேருக்கு இருக்கிறது தகப்பனே. இன்னும் அடியனுக்கு கூட இருக்கிறது தகப்பனே. நீங்கள் இதெல்லாம் மாற்றி ஆண்டவரே ஒரு பூரண சுகம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீங்கள் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கால சூழ்நிலை மாறுதல்னால் வரக்கூடிய பலங்களை நீங்கள் முற்றிலுமாய் நீங்கள் மாற்றி பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையில் தகப்பனே ஸ்தோத்திரம் தகப்பனே, அநேக பலகீனங்கள், வியாதிகள் ஆண்டவரே, இன்னும் நாங்கள் நேசிக்கள் மத்தியில் இருக்கிற இப்படிப்பட்ட பலகீனங்கள், வயோதிப பெற்றோர்க்கக்கூடிய இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முற்றிலுமாய் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் இரக்கம் செய்யும்படியா, யெகோவா ராஃபா என்கிற நாமத்தின் நிமித்தம் இரக்கம் செய்யும்படியாய், பரிகாரம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஸ்தோத்திரம் தகப்பன். எங்கள் எல்லாரையும் உற்சாகத்தின் ஆவினால் தாங்க. இந்த பலவீனங்கள் எங்களுடைய பலத்தை குறைத்து விடாதபடிக்கு நீரே எங்கள் பலனாய் இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீரே எங்கள் மருத்துவராக இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, நீங்கள் கேட்டீங்க ஆண்டவரே, ஹல்லேலூயா, கீலேயாத்தின் பிசின்தேலம் இல்லையோ என்று. ஹல்லேலூயா. அப்பா, கீலேயாத்தின் பிசின்தேலமாகிய மருந்துகள் உண்டு ஆண்டவரே, ஆனாலும் அவைகள் புதுனப்படாத நேரங்கள் உண்டு தகப்பனே. ஆனாலும் உம்முடைய வல்லமை ஒரு நாளும் குறைந்ததில்லை. உம்முடைய பரிசுத்த ரத்தம், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிகளின் ரத்தம் ஆண்டவரே எங்களுக்கு மருந்தாய் மாறுவதாக. நீரே எங்களுக்கு பரம வைத்தியராக இருந்து இவள் யாவற்றிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, வலி வேதனைகள் மாறி ஆண்டவரே சந்தோஷத்தை கொடுத்து, உற்சாகத்தின் ஆவினால தாங்கி. இதோ தகப்பனே, தாவீதுக்கு ஒரு உற்சாகத்தின் ஆவி தேவை என்றால் நாங்கள் எம்மாத்திரம் எங்களையும் உற்சாகத்தின் ஆவினால தாங்கி, அப்பொழுது நாங்கள் பாதகருக்கு முடிய சுவிசேஷத்தை உபதேசிப்போம் சொன்னபடி நாங்கள் உற்சாகமாய் ஊழியம் செய்வதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க இப்படியான கிருபைகளை, விடுதலையை இயேசு கிறிஸ்து நாமத்தில் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. வாக்கு கொடுத்தபடியே நீங்கள் கொடுத்த ஆலயத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பா, அதை நினைத்து பார்த்தோம் என்றால் அது எங்களுக்கு பெரிய ஒரு மலைப்பான காரியமாக இருக்குது. இந்த தேசத்தில் எப்படி ஒரு இடம் கிடைக்கும் என்றால் அது பெரிய அற்புதம் ஆண்டவரே. நீங்கள் அதை எங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க அப்பா. ஹல்லேலூயா. அதை இந்த வேளையை நிறைவேற்றி கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆனாலும் தகப்பனே, அதை நீங்கள் நினைத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, நீங்களே ஐஸ்வர்யம் சம்பாதிக்க பலன் தருகிறவர். நீரே நாங்கள் உற்சாகமாய் காணிக்க கொடுக்கும்படி ஏவுகிறவர். ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம். மனப்பூர்வமாய் உற்சாகமாய் காணிக்க கொடுக்கும்படி ஆண்டவரே நீங்கள் ஹல்லேலூயா ஜனங்கள் எழுப்பினார்கள் என்று வாசிக்கிறோமே, அப்படிப்பட்ட எழுப்புதலை நீங்கள் கொடுத்து இந்த ஆலயத்தின் சிறையிருப்பை மாற்றினால் ஹல்லேலூயா என்னுடைய வாழ்க்கையின் சிறையிருப்பு மாறும் என்கின்ற அந்த மகிமையை ஒவ்வொரு பிள்ளைகளும் காணும்படிக்கு இந்த ஆலயத்தை ஹல்லேலூயா கட்டுவதற்கு நாம் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து கட்டுவோம் என்று அன்று ஜனங்கள் சொன்ன வார்த்தையின்படி ஒரு மனதின் ஆவியை நீங்கள் கொடுத்து, உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதற்கான தேவைகள் ஆண்டவரே ஹல்லேலூயா ஒவ்வொரு மாசமும் ஆண்டவரே நாங்கள் கொடுக்க வேண்டிய தொகை என்கின்ற ஒரு காரியத்தை நீங்கள் நிறைவேற்றி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அது உம்மால் அன்றி வேற யாராலையும் முடியாது தகப்பனே. நீங்கள் இப்படிப்பட்ட ஐசிய அற்புதங்களை வாக்குரைத்த தேவன் செய்யாதிருப்பாரோ என்று சொல்லி உண்மையை நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. உம்முடைய இரக்கத்தினாலே இது முடியும், உம்முடைய வல்லமையினாலே முடியும் தகப்பனே. துதிகணமை எல்லாவற்றையும் மிக செலுத்துகிறோம். சபை மக்களுடைய எல்லா சிறையிருப்புகளையும் மாற்றுங்க. வெளியே வர முடியாத பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க. அதுக்கு தடையாக இருக்கிறதான இதனால் வரக்கூடிய ஹல்லேலூயா சமாதான குறைச்சிகள், சந்தோஷ குறைச்சிகள் எல்லாம் மாற்றி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு இறங்கி எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று நம்ம காணிக்கை பாடலை பாடலாம். கொண்டாடுவோம் பாடல் பாடி பாடி ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி ராஜாவை கொண்டாடுவோம். காயத்தாலே
எடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக செய்திக்காக சார் மார்ஷல் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தகப்பனே, எடுக்கப்பட்ட காணிக்கைக்காக உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் வருகிறோம் ராஜா. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் ஆண்டவரே 9:7 படியாகவும் தகப்பனே யாத்ராகமம் 25 ஆண்டவரே 2 படியாகவும் தகப்பனே அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமுமாய் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். ஆண்டவரே, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் எனக்கு காணிக்கைகளை வாங்க கடவீர்கள் நீங்கள் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் கூட ராஜா உம்முடைய பிள்ளைங்கள் ராஜா இதோ மன உற்சாகமாய் வாஞ்சையாய் ஆண்டவரே, இதோ சபை தேவைக்காகவும் ஆண்டவரே, ஆலய கட்டுமானங்களுக்கு என்று தகப்பனே தங்களுடைய உழைப்பிலிருந்து ராஜா கொடுக்கிற ஒரு பங்கு என் தேவன் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே கெஞ்சி மண்டாடுகிறோம். கர்த்தாவே, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றவரே. ஆண்டவரே, மன நிறைவாய் உற்சாகமாய் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்று ஆண்டவரை கொடுக்க என் தேவன் ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவரை நீங்கள் பேசும்படியாக செபிக்கிறோம். கர்த்தாவே, அப்பா உம்முடைய வார்த்தைக்காக உம்முடைய பாதப்படியில் வருகிறோம் ராஜா. ஏசாயா ஆண்டவரை 55:11 சொல்கிறீங்களே, அப்படி என் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையும் இருக்கும், அது வெறுமனே இடத்துல திரும்பாமல் நான் விரும்பிய காரியங்கள் வாய்க்கும் என்று ஆண்டவரே. அப்போ நீங்கள் விரும்பிய வண்ணமாக இந்த நாளில் நீங்கள் பேசும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்போஸ்தலர் 16:14 ராஜா இந்த தேவன் ஆண்டவரே இதோ ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கிக்கும் போது ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ராஜா லீதியாளின் இருதயத்தை கவனிக்கும்படி திறந்து கொடுத்தீங்களே, இந்த நாளிலும் கூட உம்முடைய பிள்ளைங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கவனிக்கும்படிக்கு தேவன் நீங்கள் திறந்து கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். அப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான நல்ல வேலைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே நீர் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உம்முடைய வார்த்தைகளை நீங்கள் பிட்டு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர் நீங்கள் பேசுங்க, அடியனை மூடி மறைத்து கொள்ளுங்க. கேட்கிற வசனங்களுக்கு நாங்கள் கருத்தாய் கவனமாய் செவி கொடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவலோடு கூட அதை கேட்டு அதன்படி நடந்து அந்த வசனத்திற்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நல்ல விசுவாசத்தையும் மனத்தாழ்மையும் நீங்கள் தந்து இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. ஹல்லேலூயா. என்னுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் சபை மக்கள் யாரை கேட்டாலும் பொதுவாக தங்களுடைய பிரச்சனைகள், எதிர்கொண்ட இருக்கிற காரியங்கள், வேதனைகள், ஹல்லேலூயா, இதைத்தான் அதிகமாக கேட்க முடிஞ்சது. ஆகவே ஆண்டவரே, நான் ஜனங்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்ட பொழுது 107ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் நடத்தினாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மிகுந்த குறைவான நேரத்தில் அவளை பார்க்க முடிந்தது. எனக்கே மனசில் ஒரு திருப்தி இல்லை. அளவு குறைவான நேரத்தில் எப்படி போய் மக்கள் வழங்கி இருப்பாங்களா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனவே தான் வீட்டில் போய் நீங்கள் தயவுசெய்து எந்த அதிகாரத்தை உங்களை நான் படிக்க சொன்னேன்? 2 அதிகாரத்தை நீங்கள் தயவுசெய்து வீட்டில் போய் படிங்கன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? படித்தீங்களா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2-3 பேர் கையை வைத்துறாங்க. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சபையில் சொல்லிக் கொடுக்குறதையும் தாண்டி நமக்குள்ளே இருக்கிற ஒரு தேடுதல் மிக மிக அவசியம். தேடுகிறவன் கர்த்தரை கண்டடைவான், கர்த்தருடைய மகிமையை கண்டடைவான். கர்த்தருக்கு பயப்படுற பயம் உண்டாகும். எல்லா நன்மைகளுக்கும் பெற்றுக்கொள்ள ஆதாரமாய் அது காரணமாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடாமல், அதனால் வரவிற கர்த்தருக்குரிய ஒரு உண்மையான பயம் வராமல், ஆண்டவருக்கு உண்மையாக கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளும்போது அதை பெற்றுக்கொள்வதற்காக நிச்சயமாக நம்ம அவரை நேரம் ஒதுக்கி எங்கே தேடணும்? ஹல்லேலூயா. ஆலயத்தில் தேடுவதற்கான நேரம் காணாது. வீட்டில் தனியாக இருக்கும்போது வேதத்தை எடுத்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், எனக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேடுகிற ஒரு காரியம். ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு நம்ம சொல்லணுமே என்கிற வாஞ்சோடு தேடுகிற ஒரு காரியம். பரிசுத்த ஆவியானவர் அவைகளை கூட்டி சேர்ப்பார். ஹல்லேலூயா. ஏசாயா 34:16 படி ஹல்லேலூயா. இந்த அனுபவம் நமக்கு எல்லாத்துக்கும் வேணும். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். சென்ற முறை கூட அப்படிலாம் நினச்சிருந்தா கூட
கேட்டு சொன்னாங்க. நான் இந்த வசனம் நான் வாசித்து பார்த்தேன், வீட்டில் நான் புரியலை, அப்போ புரிஞ்சதுன்னு சொன்னாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படியே எல்லாருக்கும் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நாளிலே ஹல்லேலூயா எனக்கு பெரிய ரெண்டு விதமான தாட்ஸ் இருந்தது. எதை பிரசங்கிப்பது என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒரே காரியத்தை மறுபடியும் பிரசங்கித்தா மக்கள் சோர்ந்து போவாங்க. ஹல்லேலூயா. அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே நீங்கள் என்ன வசனத்தை தாரீங்க, அதை உறுதிப்படுத்துங்க என்று கேட்டேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஜெபத்தில் பாட்டில் எல்லாத்தையும் ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போது நம்ம பார்க்கும் பொழுது ஆகவே பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் 107 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் தயவு செய்து தொடர்ந்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணுவது நல்லது. ஆகவே அது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆறுதலை, தேர்தலை, விசுவாசத்தை, நம்பிக்கையை நிச்சயமாகவே என் ஆண்டவர் என்னுடைய சிறையிருப்பிலிருந்து, என்னுடைய இயலாமையிலிருந்து என்னை மாற்றி எனக்கு ஆசீர்வதிப்பாருங்கிற விசுவாசம் உண்டாகும்படியாய் ஆவியானவர் உங்களை வழிநடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு சாரும் கூட ஜெபம் பண்ணாங்க. என்னால் செய்யக்கூடாத ஐசியமான காரியம் என்று ஒன்று உண்டோ. ஹல்லேலூயா. கொஞ்சம் வாரத்துக்கு முன்னால் கூட நம்ம ஆராய்ந்து பார்த்ததில் நான் அதை சொன்னேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது யாருக்கு சொன்னது ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? என்னால் செய்யக்கூடாத ஐசியமான காரியம் என்று ஒன்று உண்டோ. ஹல்லேலூயா. யாருக்கு சொன்னது? ஓகே, ஆபிரகாமுக்கு சொன்னார். அது இருக்கலாம், மேபி. அது என்னன்னு தெரில. எரேமியா 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யாருக்கு சொன்னது? ஏன் அப்படி சொன்னாங்க? இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? அல்லேலூயா. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. இந்த வசனம் தெரியாத ஆள் யாருமே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனத்தை யூஸ் பண்ணாத ஆட்களும் கிடையாது, யாரும் இல்லை, எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம இதை யார்கிட்ட சொன்னாங்க, அதனுடைய தாற்பயம் என்ன, அதன் நிலைமை என்ன, இதனால் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் நம்ம எடுத்துக்கொள்வோம். அந்த அதிகாரத்தில் அங்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி ஹல்லேலூயா பாவம் செய்தபடினாலே, குறிப்பாக ஆண்டவரை மிகவும் கோபப்படுத்தின, சினம், கோபம், மிக்க கோபம், அதாவது என்ன சொல்கிறது, சினம், கோபம், உக்கிரமான கோபம் ஆண்டவருக்கு வருவித்த விக்கிரக ஆராதனையை செஞ்சாங்க. ஆண்டவருடைய ஆலயத்தில் விக்கிரகங்களை கொண்டு வச்சாங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தங்களுடைய பிள்ளைகளை முதற்கொண்டு அந்த விக்கிரகங்களுக்கு பலியிட்டார்கள். ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு தகாத சகவாசத்தால் வந்தது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஜனங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நம்ம அப்படி மேன்மை பாராட்டி நினைத்து விக்கிரகங்களை விட்டு, தேவன் அருவருக்கிற காரியங்களை விட்டு நம்ம பிரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு இசைந்து ஆண்டுடைய கோபத்துக்கு உள்ளாகிற அருவருப்பு நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் வரும். அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால், முழுமனதோடு ஏற்றுக்கொண்டால், ஃப்ரெண்ட்ஷிப்பை குறைக்கணும், விட வேண்டிய வேலை வரலாம், காலம் வரலாம். தைரியமாக விட்டால் நம்ம பழைச்சோம், நம்மளும் பழைச்சோம், அவங்களையும் நம்ம பாதுகாக்கலாம், கொள்ளலாம். அல்லேலூயா. ஆனால் நண்பர்களை, உறவினர்களை பிரியப்படுத்த, கணவன் மனைவியை பிரியப்படுத்த ஆண்டவரை விட்ட ஒரு காரியம், விக்கிரகத்துக்கு போகிற காரியம் அல்லேலூயா இருக்குமென்றால், நிச்சயமாகவே நாம் ஒரு ஆண்டவருடைய கிருபையை இழக்கிற காரியம், ஆண்டவருடைய கோபத்தை இழக்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். எனவே தான் பேதுரு எழுதும்போது, அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அங்கே எழுதும் பொழுது இப்படியாக அவர் எழுதுகிறார். ஹல்லேலூயா. இந்த மாறுபாடுள்ள சந்ததி, இந்த மாறுபாடுனா ஆண்டவரை விட்டு விலகிற ஒரு சந்ததி, ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலகிற ஒரு கூட்டம். அப்போஸ்தலர் 2:40. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்போ
எப்படிப்பட்ட ஒரு போல்டு டிசிஷன் எடுக்கணும். மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு ஆண்டவரை ஒரு நாள் விட்டு கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. இதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கண்ணால் பார்த்து நாங்கள் அனுபவித்த ஆட்கள். அல்லேலூயா. என்னுடைய தகப்பனார் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் அம்மா சீக்கிரம் இறந்து போனதுனால ஒரு அம்மா கண்டிப்பு இல்லை, அப்பா கண்டிப்பும் கிடையாது. வளர்ந்த ஆள். அல்லேலூயா. அவர் கிறிஸ்துவராக இருந்தாலும் சர்ச்சுக்கு போக மாட்டார். பண்டிகை கிறிஸ்தவர். அப்படிப்பட்ட நாட்களில் எங்கள் அப்பா நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். ஆகவே அவர் நிறையா எல்லா கேம்ஸ்லையும் அவர் தான் ஃபஸ்ட்டு வருவார். அதனால் வருவார். அவர் ஃபுட்பால் விளையாட போனாலே அவருக்கு பெரிய ஃபேன்ஸ் கூட்டமே உண்டு. அப்படிப்பட்ட நாட்களில் இவருடைய திறமையை பார்த்து தமிழ் ஆசிரியர் ஒரு என்ன பண்ணாங்க, நீ இவ்வளவு திறமை வச்சுருக்க, நீ இங்கே இருக்கக்கூடாது. அதெல்லாம் படிப்பு முடிஞ்சோடனே எங்கள் அப்பா ஹோட்டலில் எங்கள் தாத்தாவுடைய ஹோட்டலில் போய் டீ ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பார்த்து அந்த ஆசிரியர் அவர் பார்த்து, நீ இவ்வளவு திறமையாக இருக்க, நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரே காசு போட்டு என்ன பண்ணாங்க, ஒய்எம்சிஏ சென்னையில் விளையாட்டுக்குழுவில் படிப்பதற்கான எல்லா உதவிகளையும் அவரே செய்து அவரே கூட்டு போய் விட்டு ஜாயின் பண்ணி விட்டார். ஆகவே அவருடைய அன்புக்கு எங்கள் அப்பா கிட்டத்தட்ட அடிமையாயிட்டாங்க. ஆகவே ஊருக்கு ரிட்டர்ன் வரும்போது முதல்ல எங்கே போங்க, எங்கள் வீட்டுக்கு போவாங்க, எங்கள் தாத்தா வீட்டுக்கு போக மாட்டாங்க, அந்த ஆசிரியர் வீட்டுக்கு தான் போவாங்க. அல்லேலூயா. அப்போது ஊரில் பேச்சு வரும், உன் மகன் எங்கே வந்திருக்கா, அங்கே போய் நிற்கான், இப்போ எப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு உள்ள ஆளாக மாறிட்டாங்க. அப்படி இருந்ததுனால அவர் சகுனம் பார்க்குற ஆள், மற்ற இந்து பிரகாரமாக மற்ற காரியங்கள் பார்க்குற ஆள். அவர் கூட சேர்ந்து இந்த சகுனம் பார்க்குற காரியம்லாம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. நாய் குறைக்குது, காக்கா கத்துது, நீ போகாத என்கிற கருத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. சொல்லிக் கொடுக்கல, நாங்கள் போனோம்னா அவர் சொல்லுவார், ஹல்லேலூயா, நீ கொஞ்சம் நின்று போ அப்படின்னு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் அறிஞ்சபடினால, வேதத்தை அறிஞ்சபடினால பைபிளில் அப்படிலாம் கிடையாது, நான் பண்ண மாட்டேன். ஹல்லேலூயா. எங்கள் அப்பாட்ட எடுத்து பேசுனா கை அடுத்த நிமிஷம் இங்கே தான் இருக்கும். ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய மீசை உண்டு. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். அவரும் இந்த தேசத்தில் ரட்சிக்கப்படும்படி ஆண்டு கிருபை செய்தார். ஹல்லேலூயா. பையன் பார்த்துருக்கும் போது அவர் ரட்சிக்கப்படுவதற்காகவே நான் கூப்பிட்டு வந்தேன். எல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் பெற்றோரை உற்சாகப்படுத்தணும், எப்படியாலும் ஒரு ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவது பெரிய பொறுப்பு இருக்குது. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஆண்டுடைய வார்த்தையை அறிஞ்சு அதன்படி நடந்து விலகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போது ஆண்டுடைய ஜனங்கள் தங்களுக்கு ஆதாயம் வரும் என்பதற்காக அங்கே ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வம், மழை பெய்யணுமா ஒரு தெய்வம். அல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யம் வரணுமா அதுக்கு ஒரு தெய்வம், கல்வி வேணுமா அதுக்கு ஒரு தெய்வம். இதெல்லாம் பார்த்து நம்ம தெய்வத்துடைய மகிமையை புரியலை, மறந்து போனாங்க. அவங்க கூட சேர்ந்து அவங்க இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சாங்க. சபைகளிலே நம்ம பார்க்குறோம், அநேகம் பேர் கத்தோலிக்கத்தில் திருமணம், ஆண்டு ஸ்தோத்திரம், இங்கே ஆண்டரை ஏற்றுக்கொண்டு ஊருக்கு போன பிறகு மனைவி சொன்னால் நான் அங்கே போனேன், நம்ம சர்ச்சுக்கு வர்றது கிடையாது. ஏன்னா அவங்க திட்டுவாங்களாம், அவ்வளோ பயம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவது, அவருடைய வார்த்தையை விட்டு விலகுவது எவ்வளவு கசப்பும் கண்ணியமானது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆனாலும் அவன்கிட்ட மறுபடியும் பேசி ஆலயத்துக்கு வர ஆண்டு கிருபை செய்தார். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, திருமணத்தில் நம்ம பார்க்குறோம், அந்நிய நுகத்தில் நீங்கள் பிணைக்கப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. திருமணம் பண்ண பிறகு நம்ம மாற்றிக்கலாம், ஒன்றும் மாற்ற முடியாது, அவங்கள மாற்றிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரா மன விரும்பின ஒரு பெண்ணா, நோ என் ஆண்டவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பழச்சிங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் திருமணத்து நிமித்தம் ஆண்டரை விட்டு போயிருக்காங்க, அபிஷேகம் பட்டாங்க இந்த சகோதரி. ஓ ரொம்ப சந்தோஷம். கடைசியில் திருமணம் பண்ணது ஒரு இந்து சகோதரன், கடைசியில் போட்டு வச்சுட்டாங்க, போயாச்சு. எவ்வளவு கேவலமாக இருக்குது ஒரு ஜீவனுள்ள தேவனை விடுவது. சரி இருக்கட்டும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த தவறு தான் அங்கே ஆண்டுடைய ஜனங்கள் பண்ணாங்க. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அவர்களை ஏற்கனவே சொன்னார், நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னா உங்களை தமஸ்குக்கு அப்பால் நான் உங்களை என்ன பண்ணுவேன், சிதறடிப்பேன், உலகமெங்கும் சிதறடிப்பேன். நீங்கள் போகிற இடத்துலலாம் நீங்கள் எவ்வளவு கவலையும் கண்ணீரும் துக்கமாக இருப்பீங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்லியாச்சு. மறுபடியும் சொல்லியாச்சு. ஒவ்வொரு ஸ்டேஜில் சொல்லியாச்சு. எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு 23 வருஷம் ஒரு ஜனங்களுக்கு அவர் தீர்க்கதரிசனம் சொல்லி எச்சரித்தார். ஹல்லேலூயா. எத்தனை வருஷம்? 23 வருஷம். ஒரு தேச மக்களுக்கு, ஜனங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அது மாத்திரம் இல்லை, அப்பப்போ திட சாட்சியாய் உன்னை இப்படி அடிப்பேன், இப்படி உன்னை கொல்லுவேன். ஹல்லேலூயா.
எப்படி சொன்னாலும் நாங்கள் மாற மாட்டோம்னு சொல்லி ஜனங்கள் கடின இருதயப்பட்டாங்க. ஹல்லேலூயா. எனவே தேவன் தாம் சொன்னபடியே ஹல்லேலூயா எதிரிகள் கையில் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட நாட்களிலே எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. என்ன வார்த்தை? இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? உண்டோ. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய கோபத்தின் நாட்கள், ஆண்டவர் சொன்னபடியே ஒப்பு கொடுக்கப்பட்ட நாட்கள், தேசம் எதிரி கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த நகரம் எருசலேம் சுட்டரிக்கப்பட்டது. அதுக்கு முன்பாக உள்ள நடந்த சம்பவம் தான் இந்த சம்பவம். ஹல்லேலூயா. இதையும் கூட நீங்கள் எரேமியா 2 வீட்டில் போய் நீங்கள் தொடர்ந்து வாசிங்க. இருக்கிற நேரத்தில் நம்ம சில காரியங்களை நம்ம குறிப்பாக நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, எப்படி தன்னுடைய ஜனங்களை தண்டித்தாரோ அதே வழியில் நம்முடைய ஆண்டுக்கு இரக்கமுள்ள தேவனாகவே இருக்காங்க. என் ஜனங்கள் மனம் திரும்பினா, ஹல்லேலூயா, மனம் திருப்பி வந்தா நான் அவங்கள ஏற்றுக்கொள்வேன், நான் அவங்கள ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இந்த பொதுவான ஆண்டுடைய தாற்பயம் தெரியணும், நம்மளை காத்துக்கொள்ளணும், நம்மளை பார்த்து 4 பேர் திருந்தணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சாட்சியாக பரிசுத்த ஆவியானவர் நம்ம மாற்றணும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கொண்டு தான் பேசுவார், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கொண்டு தான் நம்மளை செயல்பட வைப்பார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவும் பிதாவின் வார்த்தை, பிதா சொல்லி கொடுத்த வார்த்தையின்றி வேற ஒன்றும் பேச மாட்டார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த திரித்துவ தேவன், ஒரே தேவன், செயல்பாடு 3 விதத்தில், 3 வெளிப்பாட்டில், 3 ஆழ்த்தத்தில் வெளியாகும். ஹல்லேலூயா. ஆனால் நோக்கம் ஒன்றாக தான் இருக்கும். ஆகவே பிதாவுடைய சித்தம் குமாரை செயல்படுத்துவார், பரிசுத்த ஆவியானவர் அதை பாதுகாப்பார் என்கின்ற ஒரு காரியம். இன்றைக்கு ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, பிதாவுடைய சித்தம், இயேசு கிறிஸ்து அதுக்கான காரியங்களை பண்ணாங்க. அதை தொடர்ந்து அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் பலம் தந்து இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நினைப்பூட்டி நம்ம நடத்துகிறாங்க. ஹல்லேலூயா. இந்த தாற்பயம் நமக்கு தெரியணும். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட வேளையில் ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு 23 வருஷம் பேசின தீர்க்க தரிசனங்களை ஜனங்கள் கேட்டோம், அதை குறித்து சிந்திப்பார்ல. ஆண்டவரே கேட்குறாங்க, ஒரு தேசம் அழிஞ்சு போகுதுப்பா, அது ஏன்னு சிந்திப்பதற்கு ஒருத்தம் கூட இல்லையா? ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக காரியங்களை நம்ம சிந்திக்க படிக்கணும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்தை பார்த்தா தெரியும், எப்படி ஆண்டவர் தாம் சொன்னபடியே தம்முடைய கிரியைகளை நடப்பித்து வருகிறார். அந்த தேசம் பாருங்கள், உலக அறிவு அதிகமாக இருக்குது இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் முட்டாள்களுக்கு ஆண்டவரை யார் மேசியானே தெரியல, வந்திருந்தும் தெரியலை, நமக்கும் அதை வெளிப்படுத்தினார். ஆவிக்குரிய இஸ்ரவேலரா. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த எரேமியா 25:3 வாசிங்க. ஆமோனின் குமாரனாகிய யோசியாவின் 13ஆம் வருஷம் துவக்கி இந்நாள் மட்டும் சென்ற இந்த 23 வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வந்தும் நீங்கள் கேளாமற் போனீர்கள். ஹல்லேலூயா. 23 வருஷமாக தேசத்தின் குடிகளுக்கு ஆண்டுடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் திட்டமும் தெளிவுமாய் அங்கு சென்றது என்ன பார்க்குறோம். ஆனாலும் நீங்கள் அது குறித்து கேளாமற் போனீர்கள். ஆண்டுடைய வார்த்தை சபையிலே அறிவிக்கப்படுகிறது. ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கிறீங்க, டிவியில் பார்க்கீங்க, யூடியூப்பில் பார்க்கீங்க, நீ எந்தெந்த விதமாகவோ உங்களுக்குள்ளே வருது. ஹல்லேலூயா. இது எல்லாத்தையும் கேட்டு கீழ்ப்படியட்ட என்ன பிரயோஜனம்? ஹல்லேலூயா. என்ன உண்டு? கூடுதலான தண்டனை உண்டு நியாய தீர்ப்பில். தெரியாதவன் பரவாயில்லப்பா, ஆண்டை பற்றி தெரியலை, அவன் தப்பு பண்ணுறான், தவறு பண்ணுறான். நீ ஆண்டோடைய வார்த்தையை பற்றி தெரிஞ்சு ஹல்லேலூயா நீ துணிகரமாக நடக்கிற, உனக்கும் அதே தண்டனையாக கிடையாது, உனக்கு கூட. ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய நீதி. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லாதபடி நம்ம காத்துக்கொள்வோம். ஆண்டுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சகோதரன் ஹல்லேலூயா அவர் தன்னுடைய காரியத்தை சொன்னார். பைபிள்லாம் வாசிக்கிறாங்க, ஊரெல்லாம் நல்ல பேர். ஹல்லேலூயா. ஆனால் மாமியா மருமகளை எதிரியாக நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ வீட்டுக்குள்ளே பார்க்க முடியல, வெளியே பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட சாட்சிகளை வச்சுக்கொண்டு நம்ம நிச்சய ஜீவனை பெற முடியாது. ஆகவே பிரியமானவர்களே, கேட்கிற, எச்சரிக்கப்படுகிற
ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு உண்மை உத்தவமாய் நம்ம செவி ஒப்பு கொடுப்பது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பார்ப்போம் நம்ம 32ஆம் அதிகாரம். அங்கு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை அங்கு எரேமியாவுக்கு சொல்வதை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. எரேமியா 32ல் அங்கே என்ன வாசிக்கிறோம்? தொடக்கத்தில் நேபுகாத் நேச்சாரின் 18ஆம் வருஷத்துக்கு சரியான யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 10ஆம் வருஷத்திலே கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. அல்லேலூயா. நேபுகாத் நேச்சார் அவனுடைய 18வது வருஷம். இங்கே யூதா தேசம், இஸ்ரேல் தேசம் ரெண்டாக பிரிக்கப்பட்டது. யூதா தேசம், இஸ்ரேல் தேசம் என்று பிரிக்கப்பட்டது. அப்போ இந்த யூதா தேசம் தெற்கு தேசம், தெற்கு பகுதி. அந்த நாளிலே 2வது வசனம் என்ன நடக்குது? அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனை எருசலேமை முற்றுகை போட்டிருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு, எதிரின் கீழே நான் ஒப்பு கொடுப்பேன். இப்போ என்ன நடந்திருக்கு? எங்கேயோ இருந்த எதிரி வந்து தேசத்தை முற்றுகை போட்டிருக்கிறார்கள். ஆண்டுடைய தீர்க்கதரிசனம் வார்த்தை நிறைவேறுகிறது. அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட வேளையில் இந்த எரேமியா தீர்க்கதரிசி ராஜாவின் அரண்மனையில் உள்ள காவற்சாலை முற்றத்திலே அடைக்கப்பட்டிருந்தான். நீ ராஜாவுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்கிற, அல்லேலூயா, அவன் என்ன பண்ணுறான் பாருன்னு சொல்லி ராஜா அவனை வந்து அந்த முற்றத்திலே, அந்த சிறைச்சாலையிலே, அந்த எப்படி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு லாக்கப் இருக்குமோ அதே மாதிரி அரண்மனையில் உள்ள அந்த லாக்கப்பில், அந்த சிறையில் அங்கு சிறைப்பிடிக்கப்பட்டு வைத்திருந்தார். அல்லேலூயா. அப்போது ராஜா ஆண்டுடைய வார்த்தை என்ன வந்தது? இந்த நகரத்தை பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கிறேன், அவன் இதை பிடிப்பான் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று. ஹல்லேலூயா. இதான் ஆண்டுடைய தீர்க்கதரிசியின் வார்த்தை. ஹல்லேலூயா. ராஜாவுக்கு பிரியமா? ஹல்லேலூயா. என்ன சொல்லுவான்? சொன்னால் என்னையே கொண்டு போட்டுருவானே? நோ, ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. இதைத்தான் சொல்லுவேன், தேசம் பிடிக்கப்படும், நகரம் எரிக்கப்படும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வேளையில் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கும் பொழுது, ஹல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தை இங்கே எரேமியாவுக்கு உண்டாகுது. நீ உன் பெரிய தகப்பனாகிய உன் பெரியப்பா மகன் அவனுடைய குமாரனாகிய அனோமேவேல் உன்னிடத்தில் வருவான். வந்து அவன் என்ன சொல்லுவான்? ஆனதோத்தில் இருக்கிற நிலத்தை நீ வாங்கிக்கொள். தேசம் என்ன பண்ணிருக்கு? ஹலோ, கவனிக்கிறீங்களா? தேசம் முற்றுகை போடப்பட்டிருக்கு. சரி, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நம்ம தேசம் இருக்கிற தேசம் ஒரு யுத்தம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது. அல்லேலூயா. யாராவது நிலம் வாங்குவாங்களா? சொல்லுங்கள். யாராவது அந்த நிலையில் நிலம் வாங்குவாங்களா? உங்களுக்கு புரியுதா இல்லையா? எனக்கு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு புரியுதா? எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்லை, வாங்க மாட்டான், வாங்கவே மாட்டான். அந்த தாட் கூட வராது. இருக்கிற பணத்தை கொண்டு எப்படி ஓடலாம்? அல்லேலூயா. அப்படிப்பட்ட வேளையில் ஆண்டவர் சொல்கிறாங்க, உன் பெரியப்பா மகனுடைய மகன் வருவான்ப்பா. அல்லேலூயா. நிலத்தை விற்கிறதுக்கு வருவான். நீ நிலத்தை வாங்கி பத்திரத்தை முத்திரை போடு. அல்லேலூயா. இந்த காரியத்தை எரேமியா தீர்க்கதரிசி ஒருத்தரும் அந்த காலத்தில் பண்ணியிருக்க மாட்டான். இதை எரேமியா வந்து ஆண்டவர் சொன்னதுனால பண்ணார், இல்லைன்னா பண்ணியிருக்க மாட்டார். அவர் சிறப்பட்டு போது நான் ஏன் செலவழிக்கணும்? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதுனால நம்ம சிறைச்சாலத்தில் முற்றத்தில் இருக்கும் பொழுது அவனுடைய பெரியப்பா மகனுடைய மகன் வராரு. அதை பார்த்து இப்போ அவர் அறிஞ்சு கொள்கிறாரு, ஆண்டவர் சொன்னபடியே நடக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் தான் அவனை அனுப்புனார்னு சொல்லி, அல்லேலூயா, அவனை கூப்பிட்டு போய் அந்த காலத்து முறையின்படியே பத்திரத்தை எழுதி அதில் முத்திரை வைக்கப்பட்டு 2 பேரும் உடன்படிக்கையின் கையெழுத்தை போட்டு ஒரு அரசாங்கபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிலமாக அதை வாங்குகிறார். அல்லேலூயா. நான் இந்த பத்திரத்தில் கையெழுத்தையும் முத்திரையும் போட்டு 10ஆம் வசனம், கையெழுத்தையும் முத்திரையும் வைத்து சாட்சிகளை வைத்து வெள்ளியை தரத்தில் நிறுத்தி கொடுத்த பின்பு, அந்த காலத்தில் பணத்துக்கு பதில் வெள்ளி தான் பண பரிமாற்றம், வெள்ளியை நிறுத்தி கொடுத்தாச்சு. ஹல்லேலூயா. நான் சட்டத்துக்கும் வழக்கத்துக்கும் ஏற்றபடி முத்திரை போட்ட கிரைய பத்திரம் திறந்திருக்கிற இந்த பதியத்தை போட்டாச்சு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னும் அடுத்த காரியத்தை சொல்கிறேன். நான் சொல்ல நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கு நம்ம எல்லாருமே வெளிநாடு வந்திருக்கிறோம். அவனுடைய கிருபையில் நிறைய பேருக்கு நிலம் இல்லாமல் இருக்கலாம், இருக்கவங்க கொஞ்சம் பேர் நிலம் வாங்கியிருக்கலாம். ஹல்லேலூயா. சமீபத்தில் நம்முடைய சபையை சேர்ந்த ஒருவருடைய நிலத்தை சென்னையில் என்ன பண்ணிட்டாங்க, வேறொரு ஆள் அந்த
அந்த ஆஃபீஸில் உள்ளவங்களுடைய ஒரு கள்ளத்தனம் திருட்டுத்தனத்தினால அவங்க பேருக்கு மாற்றி இந்த மாத்திரங்களுடைய அட்ரஸ் தெரியாமல் அவங்க வந்து அட்ரஸ் தெரியணும். அதில் வந்து கம்ப்யூட்டர்லாம் வந்துருச்சு. அவங்க அட்ரஸ் தெரியணும், அந்த அட்ரஸை மட்டும் போடாமல் ஆள் படத்தை மட்டும் காட்டி யாரோ ஒரு படம் இப்படி வஞ்சித்து அந்த நிலம் மற்றொருக்கு உரியாக மாற்றப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இது உங்களுக்கு எப்போ தெரிஞ்சுது அப்படின்னா, அந்த லேண்டுக்கு வேஸ்ட் லேண்ட் டேக்ஸ், அதாவது கட்டப்படாத நிலத்துக்கு வரி கட்டக்கூடிய அந்த காரியத்தை போய் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரிஞ்சுது. நான் தான் தயவுசெய்து சொல்கிறேன், ஊரில் உங்களுக்கு நிலம் இருந்ததுன்னா இந்த டேக்ஸை மறுபடியும் போய் கட்டுங்க. அல்லேலூயா. அப்போ கட்டும்போது தெரியும். அல்லது இந்த பில்லங்க சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, இன்கம் ஃப்ரண்ட் சர்டிஃபிகேட். அல்லேலூயா. அது போட்டு பாருங்கள். ஏன்னா அவ்வளோ திருத்தனம் பண்ணுறாங்க. நான் ஊருக்கு போகிறக்கு இந்த காரியமும் ஒன்று. அல்லேலூயா. இருக்கிற லேண்டையே நம்ம ஒழுங்காக காப்பாற்றணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொஞ்சம் அம்மா இருந்தாங்க, அப்பா இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு வந்தோம். இப்போ போகிறதுக்கு அதிகமான காரியம் இல்லை. பெரிய லீவ் போட்டு இந்த அக்டோபர் வரைக்கும் லீவ் இருக்குது. சரி, ஊருக்கு போயிட்டு வரும், வேறு ஏதாவது ஒரு காரியத்தை போய் பார்த்து வரும். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்று நம்ம போனால் தான் பார்த்து எல்லாம் செய்ய முடியும். ஏன்னா முந்தி ஊரில் அப்பா இருந்தாங்க, பார்க்குற காலம் தான் யாரும் இல்லை. நம்ம போனால் தான் காரியங்கள் செய்ய முடியும். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் தயவுசெய்து அனுபவத்தை கொடுத்ததுனால நீங்களும் போய் உங்கள் ஊரில் இப்படிப்பட்ட காரியத்தை செக் பண்ணுங்க. உங்கள் லேண்டு வேஸ்ட் லேண்ட்லாம் யாரும் பேரை மாற்றினாங்க. அது பெரிய ஒரு பிரச்சனை. அது இருக்கட்டும், எப்படி சால்வ் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம சர்ச்சிலே அதுக்குன்னு ஆட்களை வச்சுருந்தார். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய சகோதரி அவருடைய தகப்பனார் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய சூப்பர் லெவலில் இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. அவங்க இருந்தனால அவங்கள்ட்ட கேட்டு ஆலோசனை கேட்டு காரியங்களை செய்தோம். ஆனாலும் கஷ்டமான காரியம் போயிட்டுருக்குது. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ இப்படி செய்த வேளையில் அங்கே இப்படிப்பட்ட அப்படி முத்திரை போட்டாச்சு, லேண்டு வாங்கியாச்சு. ஆனால் ஆண்டவர் இந்த எரேமியா தீர்க்கதரிசி முழுவதும் பார்த்தீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சிம்பாலிக்காக சில காரியங்களை செஞ்சு இப்படி தேசத்துக்கு சம்பவிக்கும் என்கிற முந்தின காரியங்களை போட்டிருக்கோம். அது முந்தின அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தா தெரியும். 30க்கு போன நேரம் ஆயிரம் இருக்கட்டும். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் செய்து தேசத்துக்கு இப்படியா சம்பவிக்கும் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசிக்கும் சொல்லி அவருடைய செய்கை மூலமாக ஜனங்களுக்கு தெரிவிக்கிற ஒரு காரியத்தை அங்கே ஆண்டவர் செய்வதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போது இந்த காரியத்தில் என்ன ஆண்டவர் சொல்ல வந்தாங்கன்னு பார்க்கும் பொழுது 15ஆம் வசனம் வாசிங்க. ஏனெனில் இனி இந்த தேசத்தில் நீங்க வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றேன். சரி, முதல்ல சொன்னது இந்த தேசம் பிடிக்கப்படும், அழிக்கப்படும், அது தனியா. அதே வேளையில் இந்த தேசம் மறுபடியும் என்ன பண்ணப்படும்? ஒரே இதை கமெண்ட் பண்ணால் புரியாது உங்களுக்கு. இது இந்த டைமுக்கு உள்ளது கிடையாது. இனி நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. அது பிற்பாடு உள்ள வசனத்தை படித்தா தான் புரியும். முதல்ல உப்பை அழிக்க போகிறான், அதான் உண்மை. அதில் மாறுதலே கிடையாது. சொன்ன மாதிரி எதிரி வந்துட்டான், முற்றுகை போட்டான், தேசம் பிடிக்கப்படும், எருசலேம் அழிக்கப்படும், எரிக்கப்படும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட வேளையில் நீ என்ன பண்ணு? நீ போய் இந்த நிலத்தை வாங்கு. ஊரில் உள்ள எல்லாரும் நினைப்பான் இது ஒரு பெரிய பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. நினைக்கட்டும். ஆனால் நீ போடு. ஹல்லேலூயா. இது எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா, நான் இந்த தேசத்தை மறுபடியும் கட்டுவேன். இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சைகளும் கொல்லப்படும். ஹல்லேலூயா. கைவித்தி அல்லையா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை தண்டிச்சாலும் மனம் திரும்புவதற்கு அவர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எரேமியா தீர்க்கதரிசி ஜெபம் பண்றாரு. 14ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அழிக்கப்பட்ட தேசத்தில் மறுபடியுமாய் ஒரு நார்மலுக்கு வரும்படியாக ஒரு வீடுகள், நிலங்கள், தோட்டங்கள் கொல்லப்படும்படியான ஒரு செழிப்பான காலங்களை நான் கொண்டு வரேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. எரேமியா, உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டோ? அல்லேலூயா. அழிக்கப்பட்டு பாழாக்கப்பட்ட எல்லாம் மறுபடியுமாக கட்டப்படுவதற்கான வல்லமைய உடையவர் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவர் தம்முடைய கோபம் மாறி அவங்க மனம் திரும்பினா மறுபடியும் அதை கட்டுவிக்கிற வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கு. அல்லேலூயா. எனவே தான் சொல்கிறேன் 10ஆம் வசனம், யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. அவனவனுக்கு வலிக்கு தக்கதாகவும் அவனுடைய கிரியின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படிக்கு
உம்முடைய கண்கள் மனுபுத்தருடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வழியிலும் அவனுக்கு அவனுடைய கிரியைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வருகை அப்படி தான் இருக்கும். அவனுடைய கிரியைக்கு பதிலுக்கு தக்கதாக ஆண்டுடைய வருகை இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட வேளையில் ஹல்லேலூயா மறுபடியும் இதே வார்த்தையை அங்கு போன முறை யார் சொன்னா? ஹல்லேலூயா. முதல்ல யார் சொன்னா? இதை உம்மாலே செய்யக்கூடாத யார் சொன்னா? யார் சொன்னா? இது எரேமியா. ஹல்லேலூயா. எரேமியா சொல்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ அடுத்தது யார் சொல்கிறான்னு பாருங்கள். ஹல்லேலூயா. வாசிக்கும் பொழுது இந்த தீங்கெல்லாம் எதிரால் வந்து சொல்லி திருப்பி எரேமியா சொல்கிறாரு. ஹல்லேலூயா. பஞ்சம், கொள்ளை நோய் அங்கே எல்லாம் வருது. 24 வருஷத்தில் நீர் சொன்னபடியே சம்பவிக்கிறது, இதோ நீர் அதை பார்க்கிறீர். ஹல்லேலூயா. நீங்கள் சொன்னபடி தான் இந்த நியாய தீர்ப்பு நடக்குது, நீங்கள் தான் பார்க்குறீங்கப்பா என்று அவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட வேளையிலே ஹல்லேலூயா திருப்பி 25 வருஷத்தில் என்ன பண்ணுறாரு எரேமியா தீர்க்கதரிசி? கர்த்தராகிய ஆண்டவரே, நகரம் கல்தேயரின் கையிலே கொடுக்கப்படுவதாக இருந்தும் தேவரீர் என்னை நோக்கி நீ உனக்கு ஒரு நிலத்தை விளைக்கிரமாக கொண்டு அதற்கு சாட்சிகளை வை என்று சொன்னீரே என்றேன். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி முதல்ல முடியும்னு சொல்கிறாரு. இப்போ வந்து மறுபடியும் அவருக்கு என்ன வந்துட்டு ஒரு டவுட் வந்துச்சு. ஹல்லேலூயா. இன்றைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஆண்டவரை வந்து இதே வசனத்தை பல முறை யூஸ் பண்ணுவோம், ஆனால் நமக்கு வரும்போது யூஸ் பண்ண மாட்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது சந்தேகம் வந்துடுது. அப்போ இப்படிப்பட்ட வேளையில் எப்படி சொன்னீங்களேன்னு கேட்ட பொழுது 24 வருஷம் வாங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர் இதோ நான் மாம்சமான யாவருக்கும் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கோபத்தினாலே பாழாய் போன தேசம், எரிக்கப்பட்ட நகரம். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின்படி கர்த்தர் சொல்கிறாரு, 70 வருஷத்துக்கு பிற்பாடு ஹல்லேலூயா தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன். ஹல்லேலூயா. நமக்கு அவர் உடனே பதில் கொடுக்குற ஆண்டவர். ஹல்லேலூயா. நிறையா இருக்குது, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில் ஸ்ட்ரோக் வந்தது. ஹல்லேலூயா. நம்ம தைரியமாக பிரசங்கம் பண்ணலாம். நமக்கு என்ன வருது? பயம்தான் வருது. பயம்னா என்ன பயம்? வேலைக்கு எழுந்து நடக்க முடியுமா? ஒன்று வேலைக்கு போக முடியுமா? 2 ஊழியத்தை பார்க்க முடியுமா? ஹல்லேலூயா. இந்தியாவுக்கு போய் என்ன செய்ய? இதான் முதல்ல வருது. ஹல்லேலூயா. ஆனாலும் வந்து சபை மக்கள் எல்லா மக்களும் வந்து பார்த்துட்டே இருக்கேன். பைபிள் வாசிக்க நேரமும் இல்லை, மனசில் தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த ஷாக்கில் ஆனாலும் கூட ஒரு நாள் அந்த 3ஆம் நாள் 2ஆம் நாள் ஈவினிங் டைம் கிடச்ச போது, ஆண்டவரே இது எனக்கு ஏன் வந்தது, என்ன காரணம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் எனக்கு இறங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணப்படுது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்க ஜெபம் பண்ணிட்டு திறந்து வாசிக்க ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. 3ஆம் வசனம், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். டாக்டர் என்ன சொல்கிறாங்க? 3 மாதம் ஆகலாம், 6 மாதமும் ஆகலாம். ஹல்லேலூயா. சில பேருக்கு ரிட்டர்ன் வரவே வராது. இந்த நிலைமை தான் தொடரும். ஆனாலும் ஆண்டவரை கேட்ட பொழுது, நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்துடைய சிறையிருப்பை திருப்பி ஆண்டவர் என் சிறையிருப்பை திருப்புவார். ஹல்லேலூயா. மறுநாள் காலையிலிருந்து நடக்க கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இன்னும் இந்த ஆண்டுடைய வார்த்தை எந்த காலத்தில் சொல்லப்பட்டது, யாருக்கு சொல்லப்பட்டது, இப்போ மறுபடியுமாக ஆண்டு சொல்கிறார். ஹல்லேலூயா. நான் தேசத்தின் சிறையிருப்பை மாற்றுவேன். ஹல்லேலூயா. என்னால் செய்யக்கூடாத இன்னும் ஒரு 4-5 ஐசியமான காரியத்தை தியானிக்க வேண்டியது இருக்குது. தியானித்தால் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் விசுவாசம் பெருகும். எனக்கும் ஆண்டு ஐசியர்ப்பண செய்வார் என்கின்ற சோர்வுற்ற நிலைமையில் நமக்கு ஒரு விசுவாசம் வரும். அதை கொடுத்து உங்களுடைய சிறையிருப்பெல்லாம் ஆண்டு மாற்றுவாராக, கவலையை மாற்றுவாராக, கண்ணீரை மாற்றுவாராக, மாற்றத்தக்கதாக தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தை கொடுப்பாராக. தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், பாவமை சோத்தரிக்கிறோம். 23 வருடங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டும் மனம் திரும்பாத கடின இதயப்பட்ட மக்கள் மீது உம்முடைய சினம், கோபம், உக்கிர கோபம் வந்தது. நீங்கள் எச்சரித்தும் கேளாதபடினாலே சிறையிருப்பு வந்தது. எதிரிகள் வந்தார்கள், அப்பா தேசத்தை பிடித்தார்கள், அடிமையாக்கி கொண்டார்கள். ஆனாலும் ஆண்டவரே,
உம்முடைய ஜனங்களை மறுபடியும் கட்டுவிக்கும்படியான உம்முடைய இரக்கம் உண்டானபடினாலே எமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் பாவத்தினால் அல்லது சாபத்தினால், எங்களுடைய அறியாமையினால், புரியாமையினால், எங்கள் லைஃப் ஸ்டைலில் வரக்கூடிய பாதிப்புகள் இந்த உலகத்தில் ஏராளம். ஆனாலும் நீர் எங்களுக்கு இறங்கி ஹல்லேலூயா அற்புதங்களை செய்து இன்றைக்கும் நீர் எங்களுக்கு மேலே இரக்கமும் மன உருக்கமும் அப்பா விடுதலையும் தெரிகிற நல்ல இரட்சகராக இருக்கிறபடினாலே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அருமையான சபையருடைய எல்லா விதமான கண்ணீர், கவலை, கேள்விகள், எப்படி புரியலை, என்ன செய்யணும் தெரியலை என்கிற ஒரு காரியங்கள், குறிப்பாக வேலையின்மை, வேலை இழப்புகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, குடும்பத்தில் ஆண்டவரே இருக்கக்கூடிய ஹல்லேலூயா அவருடைய எல்லா உறுப்பினருடைய சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தில் வருகிற ஆண்டவரே குறைபாடுகள் ஆண்டவரே எங்களுக்கு தெரியாது தகப்பனே. ஆனால் எங்களுக்கு தெரிந்த ஒன்று ஹல்லேலூயா அப்பால் உம்மால் செய்யக்கூடாத ஐசியமான காரியம் என்று ஒன்று கூட கிடையாது. ஒரு பூரண சுகம் இயேசு கிறிஸ்து நாமத்தால், ஒரு நல்ல வேலை இயேசு கிறிஸ்து நாமத்தால், என்ன செய்வது தெரியாத புரியாத வேலையில் ஒரு நல்ல பதில் எப்படி செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனை செயலிலே வல்லவர், ஆலோசனையில் மகத்துவமானவர் உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுவதாக. உடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசம் அடைவார்களாக. விசுவாசத்தினால தேவ மகிமையை அற்புதமாக காணுவார்களாக. மனுஷரை பிரியப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கையை விட்டுவிட கிருபை தாங்க, தைரியம் தாங்க. உண்மையில நம்முடைய வார்த்தை மேல ஹல்லேலூயா உம்மை அறிகிற அறிவின் மேல வாஞ்சியை திருப்பட்டும். பரிபூர்ண கிருபை உண்டாவதாக. உண்மையை தங்கள் வாழ்க்கையில் முதன்மைப்படுத்தட்டும், வார்த்தைகளை முதன்மைப்படுத்தட்டும், முன்னிலைப்படுத்தட்டும். வாழ்ந்தால் இயேசு கிறிஸ்துக்காக, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்காக வாழ்வேன் என்கிற அர்ப்பணிப்பை கொண்டு வரட்டும். ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அர்ப்பணித்தவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக. மன்னித்து மறக்கிறவர் கிருபையின் நாட்களை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்ய சகலபுரங்களையும் மறந்தே. ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வாதம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரும் கூட விசேஷமாய் நமக்கு பிரியமானவர்களுக்காக, பிரியமான காரியங்களுக்காக ஆண்டவரை விட்டுவிடாத இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோடு கூட, உமக்காக உலக நட்புகளை விட்டுவிட்ட பிள்ளையோடு கூட, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஏற்றுக்கொண்டு தங்களை திருத்திக் கொள்கிற ஒவ்வொரு பிள்ளையோடு கூட, திருந்தி வாழ்கிற பிள்ளையோடு கூட, உடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நடக்கிற பிள்ளையோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சகாலமாக இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.